வைக்கிறார். தேசத்தில் அவங்க தேவ சமூகத்தில் காத்திருந்துக்கணும். கண்ணு தெரியாத பாட்டியம்மா வேல்ஸ் தேசத்தில் இதே போல சிகிச்சையாளத்தில் மதுபானத்துக்கு அருமையாக இருக்கிறவங்க, விபச்சாரத்துக்கு அருமையாக இருக்கிறவங்க, சரியாக தேவனை ஆராதிக்க தெரியாதவங்க, வீட்டுக்கு தேவனுடைய வசனத்தை சரியாக பின்பற்றாதவங்களை பார்த்து கண்ணு தெரியாதவங்க, வயசானவங்க, கண்ணு தெரியாத கண் பார்வை வயசானவங்க 10-15 வருஷமாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த முதல் தேசத்தில் ரெண்டு பாட்டியும் சொல்லிட்டு எல்லாரும் பைத்தியக்காரன் போல நினச்சிக்கிறாங்க. பாட்டிகள் வயசாகிட்டு நேரம் அதனால தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பாட்டியம்மாவுடைய ஜபத்தை ஆண்டு 10 வருஷத்துக்கு கழித்து வேல்ஸ் தேசத்தில் இவான் ராபர்ட்ஸ் ஒரு தேவ மனுஷன் கருணீர் பாளையத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் சந்தித்தார். வேல்ஸ் தேசம் ரொம்ப பாவம் நிறைந்ததாக இருக்குது. சபைகளில் மாற்றம் இல்லை, ஊழியர்கள் மத்தியில் மாற்றம் இல்லை, விசுவாசிகள் மத்தியில் மாற்றம் இல்லை. அந்த வாலிப பையனுக்கு ஒரு எண்ணம் தோணுது, இந்த தலைமுறைக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன்னு கரிநெருப்பில் வேலை பார்த்துட்டு 2 நேரத்தில் வீட்டுக்கு 11 மணிக்கு உலகால் படிக்கிற காலையில் 4 மணி வரை ஆண்டவரே என்னை வடையும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை உடையும், என்னை வடையும், வேல்ஸ் தேசம் எழுப்பதற்காக என்னை உடையும், என்னை வடையும் ஜெபிக்க ஆரம்பித்தார். எந்த மாற்றமும் இல்லை. ஒரு நாள் திடீர்னு தேவாலயத்துக்குள்ளே ஆண்டவர் போய் சொன்னார். போய் சொல்லி ஊழியக்காரன்ட்ட என்னை கொஞ்சம் ஜபம் எடுத்து உனக்கு சான்ஸ் தாங்கணும்னா அந்த ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ளலையா. ஆனால் மறுபடியும் இன்னொரு சபைக்கு போனாலும் எனக்கு ஜபம் பண்ண வாய்ப்பு தரணும்னு அந்த ஊழியக்காரர் சரி சும்மா ஜபம் போகணும்னு சொல்லி மைக்க பிடிக்க ஆரம்பித்தாராம். அன்னைக்கு தேவன் வேல்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை ஊற்றினார். ஜனங்கள் மனதிற்கு ஆரம்பித்தார்கள். ஜனங்களுக்குள்ள பயம் வந்தது, தேவ பிள்ளைகளுக்குள்ள பயம் வந்தது, சபைக்குள்ளாக பாவம் உணர்வு வந்தது. அத்தனை வேல்ஸ் தேசமே ஒரு பெரிய அழைப்பை கர்த்தர் மாற்றத்தை உண்டு பண்ணி பெரிய ஒரு எழுப்புதலை பாலாயிரம் தவிர அந்த எழுப்புதல் வந்துட்டு போயிருக்கு. அல்லேலூயா. ஒரு பெரிய எழுப்புதலுக்காக இப்போ 7 ஆண்டுகள் 12 மணி நேரம் ஜபத்தை சொல்லணும்னு 6 மணி நேரம் ஜபத்தை 22 மணி நேரம் ஜபத்தை இருக்குன்னா ரிசல்ட் காட்டி அவர் ஜபிக்க சொல்லல. ஒரு பெரிய எழுப்புவதற்காக இந்த பாத்திரம் ஜப விண்ணப்பத்தினால கண்ணீர்னால நிரப்பப்பட்ட அதே பாத்திரத்தை அப்படியே ஊற்றுவார். அது போக அவருக்கு தன்னுடைய வல்லமை ஊற்றுவார். அப்போ ஒரு எழுப்புதல் உண்டாகும். அத்தனை பேர் ரோட்டில் இருக்கிற அத்தனை பேர் தேவ சமூகத்தில் வந்து பயத்தோட நடுக்கத்தோட கர்த்தரை ஸ்துதிப்பார். அல்லேலூயா. அதனால அந்த மாதிரி எழுப்புதல் இல்லை. நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே என்று சந்தோஷப்படணும். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட எழுப்புதலுக்கு அந்த வேல்ஸ் தேசத்துக்கு 2 பாட்டியம்மாவும் இன்னைக்கு தேசத்தில் பேசுகிறது. அப்படிப்பட்ட எழுப்புதலுக்கு எங்களையும் நாளைக்கு இங்கே இருக்கிற சந்ததிகள் சொல்லுவாங்க, நல்ல வேலை இந்த சிலுவை சந்தர் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க. நாங்கள் போல எத்தனையோ அம்மாவார்கள் உட்காந்து ஜெபம் பண்ணாங்க, எத்தனையோ உபதேசம் வந்து ஜெபம் பண்ணாங்க. அப்போ எனக்கு தெரியல, என்னமோ அவர்களுடைய ஜெபத்தில் தான் இன்னைக்கு நாங்கள் தேவனை அறிந்து கொண்டோம். உங்களுடைய அடுத்த தலைமுறை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்காக அவர்கள் பின்மாறி போகிறதில்ல, அதே மத்தியில் கர்த்தருக்காக அவர்கள் எழுப்ப போகிறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு பாட்டு பிடிக்கலாமா? ஒரு பாட்டு நல்ல கேட்க கொஞ்சம் என்ன உற்சாகம் பண்ணுங்க. உங்களை பார்த்தீங்க ஆகி போயிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் போதித்து வரும் இவராரோ ஆயிரம் ஊதித்து வரும் படியாரோ முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவல்ல இரைச்சல் போலே. முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவல்ல இரைச்சல் போலே. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் நீ
பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, பாரீரல் நோலை போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவல்ல இறைச்சல் போலே, காட்டு மரங்களுக்கு சீப்போ, எந்த நேசரோ நிற்கிறார். காட்டு மரங்களுக்கு சீப்போ, எந்த நேசரோ நிற்கிறார். நாமும் ஊற்றுண்ட பரிமளமே, இவ்வரசத்திலும் அதிமதுரம். நாமும் ஊற்றுண்ட பரிமளமே, இவ்வரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே சாரோனின் ரோஜாவும் புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. இந்த பிரசங்கம் நிறைவேறாமல் போராடுகிற எல்லா சிங்கத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டி ஜெபிக்கிறேன். இந்த ஊழியர்கள் நிறைவேறுவதற்கு நீர் துணை செய்வதற்காக நன்றி. அன்பரா சலீபா சந்தர் கபாதன ரகடதியா ரகட சூடபாதனா. I need internet ministries now. ஆவிக்குரிய மண்டலத்தில் தேவ வார்த்தைக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா தடைகளை உடைவதா இந்த தேவனுடைய மனுஷனுடைய ஊழியத்தில் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவதற்கு ஆயத்தமாக இருந்த போதிலும் பெர்சியா ராஜா தடை பண்ணி வைத்திருக்கிறார். தானியேலே முழங்கால் போடும்போதே கட்டளை வெளிப்பட்டது. ஆனால் கட்டளை வரை 21 நாள் தாமதமானதுக்கு காரணம் ஆவிக்குரிய மண்டலத்தில் பெர்சியா ராஜா தேவ தூதனை தடை பண்ணி வைத்திருந்தார். மிகாவேல் அவனுக்கு உதவியாக வந்தபோது அந்த சத்ருவை கர்த்தர் முறியடித்தார். தானியேல் பக்கம் தேவ தூதராகிய வந்து சொல்றார், பிரியமானவன் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. இந்த ராத்திரி அநேக ஜபத்திற்கு பதில் எத்தனையோ வருஷத்திற்கு முன்பதாக வந்திருக்கிறது. இந்த சபையை எழுப்புவதற்கு பதில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக நீங்கள் ஜெபிக்க தொடங்கின போது, நீங்கள் எழுப்பதற்காக ஜெபிக்க தொடங்கின போது உங்கள் சபையை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து, உங்கள் பட்டணத்தை குறித்து பதில்கள் வந்தது. ஆனால் பதில் தடையாவதற்கு பரலோகம் சாகல, பரலோகத்துக்கு சொல்லப்படாதீங்க, தேவனுக்கு சொல்லப்படாதீங்க. ஒரு பெரிய தடை, ஒரு பெரிய தடை ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய தடை. அந்த தடை உடையற்றோம், அந்த தடை உடையற்றோம். இந்த ராத்திரி எஸ் 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 அந்த தடை உடையதாக, அந்த தடை உடையதாக. சகோதரி ஜபத்துக்கு பதில் எப்பமா வந்துட்டு, ஒளிக்கு பதில் எப்பமா வந்துட்டு, பயன்படுத்த தேவன் எப்பமா திட்டமிட்டார். அந்த தடை
உடையட்டும். எத்தனை முறை வாலிபருக்கு ஜெபிச்சிருக்கோம், இந்த சபையில எத்தனை முறை வாலிபருக்கு ஜெபிச்சிருக்கோம், எத்தனை முறை பட்டணங்களுக்கு ஜெபிச்சிருக்கிறோம். ஆனா உணர்வு வரலையா? உணர்வு வரலையா? ஜனங்கள் தேவனுக்கு பயப்படலையா? ஜனங்கள் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படையா? காரணம் தடை. படகிலிருந்து வெளியே கடலில் கால வைத்தவனே அவன் விழுந்தாலோ அவன் தூக்கக்கூடிய காலம் வருது. இந்த ராத்திரி எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ தேவ பிள்ளைகள் படகுல சபரிசிக்கிற லைஃப் வாழும்போது ஒருத்தர் எழுப்பி சொல்றான் 12 மணி நேரம் ஜபம், ஒருத்தர் எழுப்பி சொல்றான் 7 மணி நேரம் ஜபம், ஒருத்தர் எழுப்பி சொல்றான் ஆடைய முக்கியம் இல்ல ஜபம் ஜிபிக்கிறவ முக்கியம் சொல்றான். புதுசு புதுசா பேசுறான். மற்றவங்க பேசாத போது நீ சத்தியத்தை பேச ஆரம்பிக்கிற, மற்றவங்க பேசாத போது நீ கிடைத்து கொள்வதை பேச ஆரம்பிக்கிற, மற்றவங்க சடங்களை கட்டிக் கொள்ளாத போது நீ கிடைத்து கொள்ள ஆரம்பிக்கிற. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மற்றவர்கள் முயற்சி எடுக்காத காலகட்டத்தில் வெளிப்பாடு பெற்ற யோவான் முயற்சி எடுக்கல. எத்தனையோ சீசர்கள் படகுல இருவர்கள் முயற்சி எடுக்கல. ஆனா பேதுருவே நீ முயற்சி எடுத்தது நிமித்தம் கடல் மேல நடக்கப்படுகிற ஒரு அதிகாரம் வரட்டும். சத்தியம் மேல நடக்கப்படுகிற ஒரு அதிகாரம் வரட்டும். பலவீனத்து மேல நடக்கப்படுகிற ஒரு அதிகாரம் வரட்டும். இத்தனை நாட்கள் பலவீனம் நம்மளை ஜெயித்தது. ஆனா இந்த நாட்களுக்கு அப்புறம் பலவீனத்தை நம்ம ஜெயிக்க போறோம். அந்த வல்லமை நம்ம ஜெயிக்க போறோம். போராட்டத்தை நம்ம ஜெயிக்க போறோம். சத்துருவின் கிரியை நம்ம ஜெயிக்க போறோம். இப்போ தடைகளை நம்ம ஜெயிக்க போறோம். இனி 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 நீ பெருமை, நீ காலம் வைக்கும்போது நீ தனியா வந்த, ஆனா ஒரு இடத்துல விழுந்த, மறுபடி கர்த்தரோட தூக்கும் போது நீ தனியா நடக்கல. அவருடைய கரம் ஒண்ணு அதே கடல்ல அதே பாதையில நடக்கப்படுகிறது போல இந்த 2026 தனியா வந்து அவரை நோக்கி பார்க்க தனியா நீ கடல்ல கால வைத்த. ஆனா ஏதோ ஒரு பகுதியில விழுந்த, ஆனா 2வது முறை அவரோட எழுப்பும் போது ஓ காலோடு கூட தெய்வத்தை காணும், ஓ கரத்தோடு கூட தெய்வத்தின் கரம பிடிப்பு அதே எல்லைகள்ல மற்ற சீசன் மத்தியில கர்த்தரோடு உங்க பிரயாணம் இயேசுவின் நாமத்தில் தொடர போகிறது. பெதஸ்தா குளத்தண்டையில பெதஸ்தா குளத்தண்டையில பெதஸ்தா குளத்தண்டையில அந்த குளம் கலக்கப்படுவது எவன் யார் முந்தி அந்த குளத்தில் விழுகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த பெதஸ்தா குளத்தண்டைய இந்த பெதஸ்தா குளம் தேவ தூதரை பெதஸ்தா குளத்துக்கு தேவன் அனுப்பல. பெதஸ்தா குளம் தேவ தூதரை ஈர்த்தது. தேவ தூதரை ஈர்த்தது. புரியுது? கிராவிட்டி, பூமியில கிராவிட்டி இருக்கு. நாஃப் கிராவிட்டி. ஒரு பொருளை மேலே போடும்போது அந்த பொருளை ஈர்க்கும் சக்தி, ஈர்ப்பு விதி பூமிக்கு உண்டு. அதே போல பெதஸ்தா குளம் தேவ தூதரை ஈர்க்க ஆரம்பித்தது. அவருடைய ஈர்க்க ஆரம்பித்தவுடனே எத்தனை நபர்கள் முந்தி கொண்ட அந்த குளத்தில் விழுந்தால் அத்தனை நபர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். அத்தனை நபர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அத்தனை நபர்கள் தேவீக சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். நான் இப்படி சொன்னேன், இனி இந்த சபை இந்த பெதஸ்தா குளம் தூதனை அனுப்பப்படல. வச்சப்போ பரலோகத்தில் இருக்கு, வச்சப்போ கரிசனத்தில் இருக்கு, வச்சப்போ இருக்கு. தூதனவனுக்கு அனுப்பல. தப்ப புரியுங்கள், தூதனவனுக்கு அனுப்பல. வச்சப்போ பரலோகத்தில் இருக்கு, தூதனவர்களை இருக்கு. கிராவிட்டி இந்த சபை பட்டணத்தில் இருக்க போது இந்த சபை அந்த கால வல்லமையில பிள்ளை சூழ்நிலை அடிமைப்பட்டிருக்கிறவனை ஈர்க்க போது இந்த சபை மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறவனை ஈர்க்க போது சத்துருவுக்கு முன்பதாக ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்தின் வல்லமை இந்த பட்டணத்தை ஈர்க்க போது சபையானது கர்த்தருடைய தூதரை ஈர்க்கிறது உண்மையா? அதே சபையானது இந்த பட்டணத்தை இந்த 2026 சதியானவர் வெளிச்சம் அநேக குதிரையில பிரயாணப்படுகிற சபைகளை கர்த்தருடைய வெளிச்சம் ஈர்க்க போகிறது. அந்த அபிஷேகம் இந்த சபையில வெளிப்படுவதாக.
அதிகாலையில் ஜபத்துக்கு அப்புறம் பரலோகத்தை ஈர்க்கக்கூடிய வல்லமையை கற்று நமக்கு கொடுத்திருக்கிறார். பதில்களை ஈர்க்கக்கூடிய வல்லமையை கொடுத்திருக்கிறார். தரிசனங்களை ஈர்க்கக்கூடிய வல்லமையை கொடுத்திருக்கிறார். நூற்றுக்கு அதிபதி இயேசுவுக்கு முன்பதாக வந்து சொல்றார், என் வேலைக்காரன் வியாதிப்பட்டு இருக்கிறான், நீங்க வீட்டுக்கு வர பாத்திரவாளங்க ஒரு வார்த்தை சொல்லணும். அப்ப இயேசு சொல்றா, ஆபிரகாம் கூட இந்த விசுவாசத்தை பார்க்கல. அப்படி என்ன அர்த்தம்? ஆபிரகாமையும் தாண்டி ஒரு நூற்றுக்கு அதிபதியுடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கை இயேசுவை இருந்ததுனால 100 கிலோமீட்டருக்கு தாண்டி வியாதிப்பட்டிருந்த அந்த வேலைக்காரனை கர்த்தர் சுகமாக்குனார். உங்கள் ஜபம் அவரை இருக்கிறதுனால இந்த சபையை சுற்றி இருக்கிற அநேக கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய வல்லமை இந்த ராத்திரி சந்திக்கட்டும். அவர்கள் விடுதலையாக்கப்படட்டும், அவர்கள் சுகமாக்கப்படட்டும், அவர்கள் கர்த்தரை சந்திக்கட்டும், அவர்கள் கர்த்தருடைய மாற்றத்தை பெற்றுக் கொள்ளட்டும். உங்கள் ஜபம் அவரை ஈர்த்ததுனால உங்களுக்கு தெரியாது, நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆனா கர்த்தருடைய வல்லமை எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற சபைக்கு புறமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாளையத்துக்கு புறமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தருடைய வல்லமாய் ஈர்த்து சபைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு இயேசுவின் நாமத்துல அந்த அபிஷேகம் சபையிலிருந்து வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 3:21 வசனம். 2 சாமுவேல் 3:21. ஒரே ஒருத்தர் மட்டும் வாசிக்க 2 சாமுவேல் 3:21 வசனத்தை கேட்கலாம். மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாதிருக்கட்டும். காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமல் போகட்டும். அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கிரீடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் அபிஷேகத்தினால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவனுடைய கிரீடகமும் அவமதிக்கப்பட்டது. தாவீது ஒரு பெரிய அடக்காராதனையில் இந்த வசனத்தை எழுதுகிறார். ஒரு பாரத்தோடு, ஒரு கண்ணீரோடு, இஸ்ரவேலின் முதல் ராஜா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட முதல் ராஜா, ஒரு பெரிய பெலிஸ்தனுடைய யுத்தத்தில் அவனும் அவனுடைய மகன் யோனத்தானும் மரித்தது நிமித்தம் அந்த அடக்காராதனையில் தாவீது ஒரு பாரத்தோடு, ஒரு குமரலோடு, ஒரு வேதனையோடு எழுதுகிறார். கில்போவா மலைகளே, உங்கள் மீது பனியும் மழையும் பெய்யாதிருக்கட்டும். எதிர்மறையான வார்த்தை அப்படின்னு என்ன சொல்ற? நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா இஸ்ரவேலின் முதல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எழுதப்பட்ட தொடக்கம், அவனுடைய முடிவு அபிஷேகம் பண்ணப்படாதவன் எழுதினவுடனே பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக தாவீது எழுதுகிறார். கில்போவா மலைகளே, உங்கள் மீது பனியும் மழையும் பெய்யாதிருக்கட்டும். என்ன சொல்ல வர? உபாகமம் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். என் வசனம். அப்ப மழையானது இளம் பயிரின் மேல பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளி புலின் மேல் இறங்குவது போல என் வசனம் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அதில் எழுதப்பட்டிருக்கு, மழை என்றால் உபதேசம், பனி என்றால் வசனம். கில்போவா மலைகளே, உங்கள் மீது பனியும் மழையும் பெய்யாதிருப்பாயாக என்று சத்ருவுடைய அந்த எல்லைகளை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மரித்து போனதுனால அந்த எல்லைகளை பார்த்து தாவீது சொல்கிறார், உங்களுக்குள்ளாக ஆவிக்குரிய அர்த்தம், உங்களுக்குள்ளாக தேவ வழிநடத்துதல் இல்லாமல் போகட்டும், உங்களுக்கு தேவ ஆலோசனை கிடைக்காமல் போகட்டும், உங்களுக்கு உபதேசம் கிடைக்காமல் போகட்டும், உங்களுக்கு வசனத்தின் வெளிப்பாடு கிடைக்காமல் போகட்டும். ஆனால் இது எதிர்மறையான வார்த்தை. ஆனால் நேர்மறையா சொல்லுகிற இந்த சபைக்கு கர்த்தர் தம்முடைய வசனத்தை வெளிப்படுத்த போகிறார். கர்த்தர் உபதேசத்தை வெளிப்படுத்த போகிறார். கில்போவா மலைகளே, இந்த வசனமும் உபதேசமும் இந்த சபைக்கு தடையின்றி பஞ்சமின்றி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க விரும்புகிறார். காரணம் அபிஷேகம் பண்ணப்பட்ட
எழுந்திருக்கிறார்கள். ஜெபிக்கிறவர்கள் எழுந்திருக்கிறார்கள். பாரத்தோடு ஜெபிக்கிறவர்கள் எழுந்திருக்கிறார்கள். ஆட்களை பார்த்து ஜெபிக்கிறவர்கள் எழுந்திருக்கிறார்கள். பட்டணத்தை பார்த்து ஜெபிக்கிறவர்கள் எழுந்திருக்கிறார்கள். தேவ பாரத்தை உணர்ந்தவர்கள் இங்கு எழுந்திருக்கிறபடியா, தேவ திட்டத்தை உணர்ந்தவர்கள் இந்த சபையில எழுந்திருக்கிறபடியா, தேவனுக்காக ஒரு அசைவை பார்க்கணும் இந்த சபை எழுந்திருக்கிறபடியா, கீழ்போக படைகளை இனிவோ எல்லைகளை வசனத்தையும் உபதேசத்தையும் கர்த்தர் பெரிய பண்ணுவார். சாமுவேல் நாட்கள்ல தேவன் கூச்சப்பார்வையை பிரதான ஆசிரியர் கூச்சப்பார்வையாக இருந்தான். அவனுடைய மகன்கள் அந்த மாமிசம் அக்கினியில சுட்டெரிவிடப்படுவதற்கு முன்பதாக அந்த மாமிசத்தை ஒரு குரட்டாலை எடுத்து விட்டார்கள். மகிமை விலகி போனது. கர்த்தருடைய வசனம் சாமுவேல் நாட்களில் அபூர்வமாக இருந்தது. பிரதான ஆசிரியர் ஏறி கூச்சப்பார்வையாக இன்னைக்கு நிறைய பிரதான ஆசாரியர்கள் நாங்கள் அப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள், நாங்கள் அபிஷேகம் பெரிய நபர்கள் கூச்ச பார்வையில் இருக்கும்போது கர்த்தருடைய சத்தம் அவர்களுக்கு அபூர்வமாக இருக்கும்போது கர்த்தருடைய சத்தம்னா என்னன்னே தெரியாத சாமுவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. சாமுவேலே உனக்கு வெளிப்பாடு தெரியாது, உனக்கு அபிஷேகம் தெரியாது, உனக்கு அந்நிய பாஷை பேச தெரியாது, உனக்கு சத்துவ ஜெயிக்க தெரியாது, உனக்கு டாக்டர் தெரியாது. ஆனா அத்தனை தேவ பிள்ளைகள் மத்தியில் பிரதான ஆசாரியர் கூச்சப்பார்வையை அவருடைய மகன் கூச்சப்பார்வை மகிமையை விலக போன பாவத்தை சபைக்குள்ள கொண்டு வந்தது நிமித்தம் கர்த்தர் சாமுவேலை நோக்கி பிரயாணப்பட்டார். இந்த ராத்திரி உங்களை பார்த்து இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், இனி பிரதான ஆசாரியர்கள் பக்கம் அல்ல, தேவன் உள்ளவனை அவமாக்கும்படி, இல்லாதவனிடத்துல தேவ சத்தம் வெளிப்படும் போது, ஞானிகளை அபத்தமாக்கும்படி, பைத்தியக்காரனிடத்துல தேவ வசனம் வெளிப்படும் போது, இருக்கிறவனிடத்திலிருந்து தாளங்களை எடுத்து இல்லாதவனுடைய கையில கொடுத்து கர்த்தருடைய வல்லமை அவர்கள் காத்து கொண்டிருக்கும் போது அவருடைய தாவீது சாப்பாடு கொடுக்க போனவர் கொஞ்சம் ஆடுகளை ஒரு வேலைக்காரத்தில் ஒப்பு கொடுத்து சாப்பாடு கொடுக்க போற இடத்துல கல்லு அவன் கையில இருந்தது கல்லு, ஆனால் சவுல் கையில் இருந்தது பட்டயம், கேடகம், ஈட்டி, யுத்த நுணுக்கம், ராணுவத்தின் படை அத்தனை இருந்தும் அந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியல. ஆனா தாவீது கையில 5 கல் இருந்தது, அதுல ஒரு கல்லு சத்துடைய ஒளிப்படத்தை கடவிடத்தை தேவன் காண்பித்து கொடுத்து மற்றவர்கள் செய்யாததை கர்த்தர் தாவீதை கொண்டு செஞ்சது போல இன்றைக்கு டாக்டர் முக்கியம் இல்ல, எங்கள் சத்தம் இருக்கட்டும், ஆனா அவர்கள் செய்ய முடியாதது கர்த்தர் இங்கு இருக்கிற வேத அறிவுல கம்மியா இருக்கிற, வெளிச்சத்துல கம்மியா இருக்கிற, தீர்க்க தரிசன கிருபையில கம்மியா இருக்கிற உங்களை கொண்டு அநேக கோடிகள் எல்லைகளை வெளியே செய்கிற சகல ரட்சிக்கப்படாம சகல தேவன் பக்கம் திருப்பி விடாமல் சகல கர்த்தரை தேவன் அறிந்து கொள்ள விடாமல் இருக்கக்கூடிய எல்லா பலிபீடத்தையும் ஒன்றை கொண்டு செலுத்தி அக்கினியை இறக்கிற அளவுக்கு கர்த்தர் ஒன்றை பயன்படுத்துவார். மற்ற தீர்க்கதரிசி அமைதியாக இருந்த காலகட்டத்தில் அவனுக்கு இந்த ஜபம் நடக்காம போனோம், அவனுக்கு என்ன படைத்து போன பலிபீடத்தை ஒரு குணப்படுத்தலாம், செதுக்கலாம், வேலையை கடினமாக்கலாம். எனக்கு தேவையே இல்லை, ஆனா இத்தனை பலிபீடங்களையும் ஒருமுறைப்படுத்தி இத்தனை பலிபீடங்களை சரி செய்து அதற்கு பிதாக்கள் பெயரிட்ட பெயரை அவர் கொடுத்து அதன் மேல மூடு கூட தண்ணீரை ஊற்றி இந்த காலையை சொந்தமாக துண்டித்து அவ்வளவு கடினமான வேலையை செய்து அவன் செய்ததுக்கு காரணம் கர்த்தரை தேவன் பட்டணம் அறிந்து கொள்ளும்படிக்கு உங்கள் ஊழியத்துல கர்த்தரை தெய்வம் என்று அவரை அறிந்து கொள்ளும்படிக்கு இத்தனை பலிபீடங்களை நீங்க சரி செய்வதனால, அநேக பலிபீடங்களை நீங்க செதுக்கிறதுனால இந்த நாட்கள்ல சவுலால் செய்ய முடியாதத, மற்ற தீர்க்கதரிசிகள் செய்ய முடியாதத கர்த்தர் உங்களை கொண்டு செய்து போன ஒரு சத்தம் இடப்பட்டோம். இந்த எல்லைகளை ஒரு சத்தம் இடப்பட்டோம். எளியாவின் தேவனே அப்படி ஒரு சத்தம் எழுப்பும் போது, கர்த்தரை தெய்வம் என்று ஒரு சத்தம் எழுப்பும் போது, கர்த்தருக்காக ஜீவனை வெளிப்படும் ஒரு சத்தம் எழுப்பும் போது அவர்கள் ஜெயிக்க முடியாமல் இருக்கும் போது ராணுவங்களின் தேவனுடைய ஞாபகத்தில் உனக்கு விரோதமாக வருகிறது, ஜீவனையும் பாராமல் ஒருவன் களத்தில் இறங்கினார் என்றால் இன்னைக்கு மற்ற நபர்கள் சந்தோஷமாக இருக்கிற காலகட்டத்தில் நீ வந்து தேவ சமயத்தில் இத்தனை மணிக்கூறுகள் நிமித்தம் கரணமோ ஒன்றை கொண்டுதான் சிலையை
மார்க்கோஸ் இருக்கு. அவ்வளவு இருந்தோம் சத்ருவை எங்க அடிக்கணும்னு தெரியாம இருந்ததுனால தான் அவன் அடிச்சிருக்க முடியல. ஆனா தாவீதுக்கு ஒரு வழி நடந்தது இருந்துச்சு. வசனமும் உபதேசமும் ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவமும் இந்த தாவீதுக்கு இருந்தது. இவன் சாப்பாடு கொடுக்கத போறா, ஆனா இவனை கொண்டு ஆண்டவர் செய்கிற காரியம் பெரிய காரியமா இருந்தது. நீங்கள் அற்பமான நிலையில வளர்த்து கொண்டிருக்கலாம், ஆனால் நாட்கள் வரும் உங்களை கொண்டு அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமான காரியங்களால் மற்றவர்கள் செய்ய முடியாத சத்துருவின் மனதிலிருந்து காண்பித்து அந்த உங்களை செய்ய வைக்க அது கிருபையில் வெளிப்படுகிறதா? உங்கள் மேல பணியும் மழையும் பெய்யாதிருக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கையில வசனமும் உபதேசமும் கிடைக்காமல் போகட்டும். ஒரு தேசத்துல உபதேசமும் வசனமும் இல்லை என்றால் உள்ளந்த எலும்புகள் உயிரடைய முடியாது. என கவனிக்க நீதிமொழிகள் 3:27 என் கடிந்து உள்ளதற்கு திரும்புங்கள், என் ஆவியை அருளுவேன், என் வார்த்தையை தெரிவிப்பேன். ரோமில் 2:28 மாம்சமான யாவர்களும் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். எங்கு தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி உணர்ந்து எலும்புகளை உயிரடைய பண்ணுவார் என்றால் கடிந்து கொள்வதற்கு திரும்புகிறவர், கடிந்து கொள்கிற பிரசங்கத்தை கையில எடுக்கிறவர், அவர்களை மூலமா யாரெல்லாம் தேவன் பக்கம் திரும்புகிறார்களோ அங்கே வசனம் வெளிப்படும், அங்கே உபதேசம் வெளிப்படும். நான் இப்படி சொல்றேன், கடிந்து கொள்வதற்கு திரும்புகிற அநேக ஜனங்கள் மேல தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்த போகிறார். தேவன் தம்முடைய ஆவியை ஊற்ற போகிறார். உள்ளத்தை உயிரடைய போகிறார். கடிந்து கொள்கிற பிரசங்கம் இந்த சபையில எழுதி இருக்கிறதுனால இந்த கடிந்து கொள்கிற வார்த்தை நிமித்தம் ஜனங்கள் திரும்ப மனம் உண்டாயினால் கர்த்தர் தம்முடைய ஆவியை, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை இந்த தேசத்துக்கு கர்த்தர் வார்த்தையினால சாவுகளுக்கு வெளிப்பட்டது போல் இந்த உபவாசத்துக்கு பிறகு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய வசனத்தினால வெளிப்படக்கூடிய கிருபை வசனத்தை வாசிக்க 2 ராஜாக்கள் 22:8. 2 ராஜாக்கள் 22:8. கண்டுபிடித்து பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவுடைய கைகளில் அவன் தேடின துளைச்சு போனதை அவன் எருசலேமை பழுது பார்க்க பிரயாணப்பட்ட போது அவனுடைய கைகளில் கிடைத்தது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவன் கண்டுபிடித்தான். இந்த ராத்திரி நான் சொல்றேன், சபையில் ஆதி கால பிரதிஷ்டைகள் தொலைந்து விட்டது, ஆதி கால தீர்க்கதரிசன அபிஷேகம் தொலைந்து விட்டது, ஆதி கால தெய்வத்தின் சத்தங்கள் தொலைந்து விட்டது. ஆனால் இந்த உபவாச ஜபத்துல பரலோகம் கண்டுபிடிக்கப்பட போகிறது. தொலைஞ்சு போன ஆராதனை அபிஷேகம், தொலைஞ்சு போன தீர்க்கதரிசன அபிஷேகம், தொலைஞ்சு போன வெளிப்பாட்டின் அபிஷேகம், தொலைஞ்சு போன அநேக ஆதிகால பிரதிஷ்டைகளை கர்த்தர் நம்ம சபையில கண்டுபிடிக்கட்டும், நம்ம சபையில கண்டுபிடிக்கட்டும். அந்த நாட்கள்ல தீர்க்கதரிசன ஆவி உடையவர் உள்ளர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுவார். ஆனா இந்த நாட்கள் தீர்க்கதரிசி உயிருள்ள சபையை உணர்ந்து போக பண்றார். முன்னாடி திரும்பிட்டு கார்த்திகை சிறந்த தட்டு தம்மப்பட்டு பிரசவம் பண்ணிருக்காரு. சும்மா சொல்றவங்க என்னடா நீ பிரசவம் பண்ணிருக்க ஒரு தீர்க்க தரிசனம் மோகம் பார்க்காம அடிச்சுருக்காரு. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் வரும்போது இருதயங்கள் கிழிக்கப்பட்டு தேவன் பக்கம் ஒரு கூட்டங்களை எழுதினார்கள். இந்த நாட்டில் தீர்க்க தரிசனம் இதனால என்ன பிரயோஜனம்? இதனால என்ன பிரயோஜனம்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் சபைக்கு பக்தி விருத்தியை ஏற்படுத்துவார்கள். ஒரு தீர்க்க தரிசன பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசன ஆவியோடு பிரசங்கித்தவன் போனானா மறுநாட்கள் வருகிற காலங்களில் எப்படி நடக்கும்னா 10 மணிக்கு ஆராதனைன்னா 12 மணிக்கு வரவன் ஆதி காலையில் 9 மணிக்கு வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்தானா அந்த தீர்க்க தரிசன பக்தி விருத்தியை ஏற்படுத்துவது. பைபிளே வாசிக்காதவன் தீர்க்கதரிசிகள் வந்து ஒரு ஊழியத்தில் வந்து நின்று தேவ வார்த்தையை பேசிட்டு போனாங்கன்னா பைபிளை தொடாதவன் பைபிள் எடுத்து பெற்றோருக்கு முன்னாடி ஊழியனுக்கு முன்னாடி வாசிக்க ஆரம்பித்து தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான் என்றால் அவன் தீர்க்கதரிசிகள் அந்த பக்தி விருத்தியை பெற்றுக் கொண்டவன். சபைக்கே
வராதவன் ஞாயிற்றுக்கிழமை அது தீர்க்கதரிசியை கர்த்தர் பயன்படுத்தும் போது பாவம் உணர்வடைந்து மற்றவர்கள் மத்தியில் ஒப்பு கொடுக்க சொல்லும் போது பலிபீடத்துக்கு முன்னாடி வராதவன் அத்தனை கூட்டத்தின் மத்தியில் ஒரு நாளும் பலிபீடத்துக்கு கிட்ட சேராதவன் அத்தனை கூட்டத்தின் மத்தியில் தேவனால் இழுக்கப்பட்டு பலிபீடத்தில் அர்ப்பணித்து ஆண்டவருடைய பாவத்தை மத்தியில் ஒப்பு கொடுக்கிறேன் உங்கள் சபையில் ஒரு வாலிபன் எழுப்பினால் அது தீர்க்க தரிசனத்தில் பக்தி விருத்தி உண்டாயிருக்கும். கடைசி காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். சும்மா பேர சும்மா வீடு சொன்ன அதை சொல்லி இதை சொல்லி எனக்கு நீ தேவனுக்குள்ள உறவனை எனக்கு பெருக்கணும். அப்போ அந்த நாட்கள் தீர்க்க தரிசனம் உணர்ந்து உங்களை உயிரிழப்படுகிறது. இந்த நாட்கள் தீர்க்க தரிசனம் உயிருள்ள சபைகளை உணர்ந்து போகப்படுது. ஆனால் இந்த உபவாச நாட்களில் ஒரு தொலைஞ்சு போன தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம சபையில கண்டுபிடிக்கட்டும். தொலைஞ்சு போன தீர்க்க தரிசனத்தை தேசங்கள் கண்டுபிடிக்கட்டும். தொலைஞ்சு போன தீர்க்க தரிசன ஆவியுடைய தேவ பிள்ளைகளை சபைகளை கண்டுபிடிக்கட்டும். புலீஸ் அந்த நாட்களில் ஆராதனை அவர்கள் துதிக்க தொடங்கின உடனே சத்துருக்கள் விட்டு வருகிறார்கள். இந்த நாட்கள் ஆராதனை அவர்கள் துதிக்க உடனே சத்துருக்கள் வளர ஆரம்பித்தார்கள். மறுபடி தொலைஞ்சு போன ஆராதனை அபிஷேகம் கண்டுபிடிச்சா அவர்கள் துதிக்க தொடங்கின உடனே சத்துருக்கள் வெட்டு விழுவாங்க. இந்த 2026 அநேக தொலைஞ்சு போன நல்ல ஜபாவிகளை தீர்க்க தரிசன ஆவிகளை நம்ம சபை கண்டுபிடிக்கட்டும். கர்த்தர் நமக்கு அதை காண்பித்து கொடுக்கட்டும். தேசங்களில் நிறைய உறுப்புதாக்களுக்கு தொலைஞ்சு போன தீர்க்க தரிசன அபிஷேகத்தை காண்பித்து கொடுக்கட்டும். ஆதிகால பிரதிஷ்டைகளை காண்பித்து கொடுக்கட்டும். வெளிப்பாடுகளை காண்பித்து கொடுக்கட்டும். ஆரோக்கிய அபிஷேகத்தை காண்பித்து கொடுக்கட்டும். தொலைந்து போன அநேக தேவனுக்கால் பயன்படுத்தப்பட்ட ஆராதனை கிருபா வரங்கள் சபைகள் கண்டுபிடிக்கட்டும். எந்த தீர்க்க தரிசனம் உள்ள தேவன் பக்கத்திலேயோ அது தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசனம் அல்ல. இயேசுவே சொன்னார், நீ எல்லாத்தையும் விட்டு இம்மையில 100 மடங்கு நான் உனக்கு தருவேன். பெரிய தீர்க்க தரிசனம் பைபிள்ல இருக்கு சார். ஆனா பேதுரு சொல்றேன், பேதுரு ஆண்டவர் சொல்றேன், நான் உனக்கு பின்பற்றி வர வேண்டியது எனக்கு என்ன செலவுன்னு சொல்லும்போது நீ என்னிடத்து மனைவியாவது பிள்ளையாவது என்னிடத்து நீ ஏதாவது இழந்திருக்கணும். இம்மையில 100 மடங்கு தரம் சொன்னார் சார். நான் என்ன சத்தியத்தை தரிசனம் உங்களுக்கு இம்மையில மறுமையில 100 மடங்கு இம்மையில 100 மடங்கு. ஆனா அவர் என்ன சொன்னார், என்னிடத்து இழந்தவர்கள் ஆவிகள் சபைகளை வளர்ச்சியை தடை பண்ணி கொண்டிருக்கு. ஆனா யோசியா எருசலேமை பழுது பார்க்கும் போது இந்த தீர்க்க தரிசனத்தை கண்டுபிடிச்ச உடனே அவன் வாசிக்கிறான். ஆனா முட்டா போயிட சபை மேல கர்த்தர் கோபமா இருக்கிறான். தான் முதல் பெத்தல் வர கன்று குட்டிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த கன்று குட்டிகள் இருந்தா சபையில மகிமை வராதுன்னு அந்த தீர்க்க தரிசனம் கிடைச்ச உடனே அந்த நியாயப்பிரமாணம் கிடைச்ச உடனே அந்த பணிவிடைகளை உடனே ஆரம்பித்தா அபிஷேகம் வெளிப்பட்டது, கிருபை வெளிப்பட்டது, இழந்து போன மகிமை வெளிப்பட்டது. இந்த ராத்திரி இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எதுனா தொலைச்சு போறதோ அந்த தொலைச்சு போன அபிஷேகங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா சபைக்குள்ள காணப்படுகிற, ஊழியத்துல காணப்படுகிற, தனிப்பட்ட ஜீவனத்துல காணப்படுகிற கன்று குட்டிகளை கர்த்தர் அவன் சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணப்படாதவனை போல சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணப்படாத சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணப்படாத சபையில் 10:1 அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே கடிதம் கிடைச்சது. ஆனா அவனுடைய முடிவு அபிஷேகம் பண்ணப்படாதவனை போல மறித்ததுக்கு காரணம் அந்த யுத்தத்தில் அவன் மறித்து போனதுக்கு காரணம் அவன் மேல இருக்கிற அபிஷேகம் காலாவதி. சொல்லுங்க காலாவதி. சொல்லுங்க காலாவதி. உப்பு சாரமற்று போனோம். எதினால் சாரம் ஏற்றப்படும். உப்பு சாரமற்று போனோம். அது வெளியே கொட்டப்படுவதற்கு மனுஷனால் விதிக்கப்படுவதற்கும் என்று வேறு ஒன்றுக்கும் உதவாது. நிறைய சபைகள், நிறைய ஊழியர்கள், நிறைய ஆராதனை, நிறைய ஜபங்களை அங்கீகரிக்கல. உப்பு சாரமற்ற ஆராதனை, உப்பு சாரமற்ற பிரசங்கங்கள், உப்பு சாரமற்ற ஊழியத்தை கர்த்தர் குப்பையில போடுகிற காலம் இருக்கு. அந்த குப்பையில போட்டா சத்துரு சபையை மிதிப்பான். பிரச்சனைகள் உண்டு, போராட்டம் உண்டு. பணியிடத்துல கர்த்தருக்காக விடுதலையா ஊழியம் செய்ய விடாமல் சத்துரு எழுப்பினா என்ன அர்த்தம்?
அவனுடைய ஊழியத்துல அவனுடைய உப்பு சாரமற்று பல வருஷங்கள் ஆகிவிட்டது. ஆனால் உப்பு சாரமற்ற ஊழியக்காரன் கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது எதிராளிகள் சபைக்குள்ள வந்தா அந்த அபிஷேகம் அவனை முறையடிக்கும், அந்த அபிஷேகம் அவனை தொடும், அந்த அபிஷேகம் அவனை வணங்க வைக்கும், அந்த அபிஷேகம் அவனுக்கு முன்னாடி விளங்காப்பட்டிருக்கும். இயேசுவுக்கு மேல இருக்கிற அபிஷேகம் சாரம் ஏற்றப்பட்டவுடனே சத்துரம் விளங்காப்பட்டு வெளியே போச்சுடலாம். இந்த ராத்திரி இயேசு நாமத்துல என் ஊழியத்துல அபிஷேகம் காலாவதியா இருக்கக்கூடாது. உப்பு சாரமற்ற ஊழியம் இருக்கக்கூடாது. உப்பு சாரமற்ற ஊழியம், உப்பு சாரம் ஏற்றப்பட்ட ஆராதனை, உப்பு சாரம் ஏற்றப்பட்ட வெளிப்பாடுகள், உப்பு சாரம் ஏற்றப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், உப்பு சாரம் ஏற்றப்பட்ட தேவத்தின் வருகை. குறைய குறைய சாரம் குறைய குறைய சத்ரு ஓங்கி கொண்டே இருப்பான். ஆனால் நல்ல ஊழியக்காரன் கர்த்தருக்காக பிரகாசித்து உப்பை சாரம் ஏற்றக்கூடிய ஊழியக்காரனுக்கு முன்னாடி சத்ரு அவன் ஊழியத்தையோ அவனையோ தொட வரும்போது சாரம் ஏற்றப்பட்ட ஊழியனுக்கு முன்னாடி கர்த்தருடைய நாட்டுல இயேசுவின் அபிஷேகத்துக்கு முன்னாடி அந்த லேகியோன் வழங்கார் படி என்பது உண்மையானா இந்த சபை சாரம் ஏற்றப்பட்ட சபையில இருக்கிறதுனால வருகிற நாட்கள் சத்ருக்கள் வழங்கார் படி இந்த எல்லையை விட்டு வெளியே போகிற அப்படிப்பட்ட சாரம் ஏற்றப்பட்ட ஊழியர் வெளிப்படுவதாக. காலாவதி சொல்ல காலாவதி அவங்க வீட்டுல மோசமாக 4 நாள் கம்பெனிக்கு பயன்படுத்தினா அது எக்ஸ்பைரி. இந்த சபைக்குள்ள இருந்த அபிஷேகம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தேவன் கூட்டப்பட்ட அபிஷேகம். அது நாம அப்டேட் ஆகல, அவன் அதில் மறுரூபமாக்கப்படல. டபுள் போட் அபிஷேகோட ஒரு பட்டன்ஸ் இருக்கு. டபுள் போட் அபிஷேகோட ஒரு பட்டன்ஸ் அந்த சிலை இந்த காலத்துல நம்ம பயன்படுத்த முடியாது. எனவே இந்த காலத்துக்கு ஏற்றபடி நம்ம கையில உலகம் கொடுத்தது ஆண்ட்ராய்டு மொபைல். உங்களுக்கு புரியுதுக்காக சொல்ற ஆண்ட்ராய்டு. ஆனால் நான் டபுள் போட் அபிஷேகம் பட்டன்ஸ்லேயே வைத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தா உங்ககிட்ட வாட்ஸ்அப் மூலமா நான் தொடர்பு கொள்ள முடியும், உங்ககிட்ட ஃபேஸ்புக் மூலமா தொடர்பு கொள்ள முடியாது, உங்ககிட்ட முகமுகமாக பார்க்கக்கூடிய அந்த அந்த மாதிரி விஷயங்களை உங்ககிட்ட தொடர்பு கொள்ள முடியாது. ஏன்னா என் கையில் கொடுத்த அபிஷேகம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக தேவனுக்காக பிரகாசிக்கக்கூடிய கொடுத்த அபிஷேகம். ஆனால் அந்த அபிஷேகங்கள்லாம் காலாவதி ஆகிட்டு நம்ம கையில் ஆண்ட்ராய்டு மொபைலை ஒரு வழக்கம் கொடுத்து அதில் ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ அதில் மேப்போ அதில் ரூட் மேப்போ அதில் நிறைய விஷயங்களை இந்த உலகமே கொடுத்து பயன்படும் என்றால் அந்த கால அபிஷேகத்தை வைத்து இந்த யுத்தத்தில் இருந்தால் இந்த யுத்தத்தில் நம்ம மணிக்கு போவோம். ஆனால் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற அபிஷேகம் இருந்தா அந்த அபிஷேகம் தாவீதை அந்த எல்லைகளுக்குள்ளாக மூசி குடிக்க சொன்னா, நீ சீர்கோட்டையை பிடிக்க முடியாது, நீ எழுப்புதல் பிடிக்க முடியாது, நீ பட்டணத்தில் வெளிப்பட முடியாது, உன் சபை உடையாது, உன் குடும்பம் உயராது, நீ விடுதலையாக முடியாது, நீ தேவனுக்காக பிரகாசிக்க முடியாது. அது சவுலுக்குள்ள இருந்த அபிஷேகம், அதை அவனால ஜெயிக்க முடியல. ஆனா தாவீது மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம், புதிய எண்ணெய், புதிய பலன், புதிய கிருபை, புதிய அபிஷேகம். பழைய துருத்தில புதிய அபிஷேகத்தை ஊற்ற மாட்டாங்க, புதிய துருத்தில புதிய அபிஷேகத்தை ஊற்றுவாங்க. பழைய அபிஷேகத்தை வைத்தா பழைய வழிநடத்துதல், பழைய சத்தங்கள், பழைய வெளிப்பாடுகள் எக்ஸ்பைரி. புதிய வெளிப்பாடு, புதிய கிருபை, புதிய ஆலோசனை, புதிய பரிசுத்தம் இயேசுவின் நாமத்தில் எனக்கு வழங்கும். புதிய பரிசுத்தம் இல்லையா இந்த யுத்தத்துல சத்து தருவோம். ஆனா ஆண்டவர் இந்த யுத்தத்துல ஜெயிக்க வைக்க புதிய அபிஷேகம் சத்துருவுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பத்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எல்லாம் அபிஷேகம் பண்ணுகிறவர். எதுக்கு தலையை எல்லாம் அபிஷேகம் பண்ணுவார்? எப்போசி குறித்து சொன்னா இதுக்குள்ள பிரவேசிப்பதில்லை. எழுப்புதலை பத்தி பேசினார், சாஞ்சோத்திரங்கள் எழுப்புதலை பத்தி பேசினார், எத்தனை முற்பிதாக்கள் எழுப்புதலை பத்தி பேசினார்கள். அத்தனை நபர்களும் எழுப்புதலை கண்ணால பார்க்காமலேயே தரிசன பார்வையிலேயே ராஜ்யத்துக்கு. அதே அபிஷேகத்துல இன்னைக்கு நம்ம ஊழியம் செஞ்சா எழுப்புதல் கேட்டுட்டு போகிற கூட்டம் அல்ல. மோசே பார்த்தா, யோசுவா பார்த்தா, இந்த 2026 இருந்து நிறைய வாக்குத்தத்தங்கள் கேள்விப்படுகிறதா இல்லை, தரிசனத்தை பார்க்கிறதா இல்லை, கானான் தேசத்துக்குள்ள நுழைகிறதா இருக்கட்டும், வாக்குத்தத்தங்களை கையில் எடுக்கிறதா இருக்கட்டும், மலைநாட்டை சுதந்திரிக்கிறதா இருக்கட்டும், சத்துருவை ஜெயிக்கிறதா இருக்கட்டும். மோசே பார்த்தது யோசுவா வாழ வைத்தது போல ஆண்டவரே அநேக பிதாக்கள் எழுப்புதலுக்குள்ள பிரவேசிக்க முடியாது, தரிசனத்தோடு தேவராஜ்யத்துக்கு வந்தது போல் இந்த நாட்டில் இருக்கிற பிதாக்கள் அப்படி போகாதபடி புதிய அபிஷேகம் குடிகள் மத்தியில சிங்கர் கோட்டையை பிடிக்க வைக்கட்டும், எழுப்புதலை பிடிக்க வைக்கட்டும், பட்டணத்தை பிடிக்கட்டும், தேசத்தை பிடிக்கட்டும். அச்சு எரியக்கூடிய அபிஷேகம் தேசத்துல நம்மை கொண்டு அவர் செய்கிற திட்டம் தடை பண்ணாதபடி
கடைசி நாட்களில் நான் 2000 ரசிக்கப்பட்டேன், 2017 அபிஷேகம் பண்ணப்பட்டேன், 2018 கர்த்தர் முகமுகமாக பேசுகிறேன். அதெல்லாம் பட்டன் சொல்லி அதை வச்சு யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு அவர் என்னை குறித்து எப்படி பேசுகிறார், இன்னைக்கு அவர் என் கூட எப்படி பழகுகிறார், இன்னைக்கு அவர் எனக்கு என்ன சத்தத்துக்கு தொழிக்கப்பட்டுகிறார், இன்னைக்கு நான் அவருடைய எல்லைகளை எங்கே இருக்கிறேன், கர்த்தர் இன்னைக்கு இந்த உலகத்துல என்னை கொண்டு என்ன சொல்ல விரும்புகிறார். அப்டேட் ஆகிறவன் மாத்திரம்தான், மறுரூபமாக்கப்பட்ட ஊழியர் மாத்திரம்தான் இந்த கடைசி நாட்கள்ல யுத்தத்தை ஜெயிக்க முடியும். சபையானது இன்னும் பாதாளத்தை ஜெயிக்கல, சபையானது இன்னும் விபச்சாரத்தை ஜெயிக்கல, சபையானது இன்னும் பட்டணத்தை ஜெயிக்காததுக்கு காரணம் உப்பு சாரமற்று போயிடுச்சு. ஆனா நம்ம காலத்துல சபையை நம்பி கொடுப்பா, ஊழியர்களை நம்பி கொடுப்பா, பட்டணத்தை நம்பி கொடுப்பா. சாரமற்ற உப்புகளை மறுபடி சாரம் ஏற்றக்கூடிய ஒரு கார்ப்பரேட் அனாட்டு இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுவதாக. இந்த சபையில கார்ப்பரேட் பயிற்சி பட்டறைகள் அநேக ஊழியர்களை, உழுது போல விசுவாசிகளை, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த ஊழியர்களை, தேவனுக்கு விரோதமாக விழுந்த பாவம் செய்த அநேக விசுவாசிகளை தேவன் பக்கம் மறுபடி திரும்பக்கூடிய ஒரு கார்ப்பரேட் அனாயிட்டிங். பழைய துருத்தி வேண்டாம், புதிய பாத்திரங்களா கர்த்தர் நம்மளை மாற்றுவா, புதிய பாத்திரமா கர்த்தர் நம்மளை மாற்றுவா. திட்டம் அப்போ பழைய திட்டங்களை, பழைய அந்த வெளிச்சம் இந்த நாட்கள் சித்தம் நம்ம தோற்று போயிருவோம். புதிய திட்டத்தை ஆண்டவர் நமக்கு அறிமுகப்படுத்தட்டும், புதிய கிருபைகளை அறிமுகப்படுத்தட்டும், புதியவைகளை கர்த்தரை நமக்கு தெரிவிக்கட்டும். சகலத்தை புதிதாக்குகிறேன். இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் பழைய வெளிப்பாடுகள் வேண்டாம், புதிய வெளிப்பாடுகள். கல்லுகளுக்கு நடுவில் நவமான திராட்சரசம் வெளிப்படும் போது முந்தின ரசத்தை காட்டினோம், பிந்தின ரசம் அநேக காத்திருப்பு ஜனங்களை திருப்திப்படுத்துகிறது. பழைய ரசம் வேண்டாம், பழைய ரசம் வேண்டாம். பழைய ரசம் குறைவு பண்ண தொடங்கிட்டு தேசத்துல, பழைய ரசம் குறைவு பண்ண தொடங்கிட்டு. ஆனா கல்லுகளுக்கு நடுவில் நவமான ரசம் வெளிப்பட்டு அநேக காத்திருந்த ஜனங்களுக்கு அது அநேகருக்கு ருசி உள்ளதாய் மாறினது. ஜனங்கள் சொல்றார்கள், எத்தனையோ மணவாளர்கள் பிந்தின ரசம் ருசி உள்ளதாக இருக்காது, ஆனா நீரோ இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருக்கிறேன். மணவாள நம்மளை பார்த்து சொல்லுங்க, புதிய ரசத்தை கொண்டு ஜனங்களுக்கு பரிமாறு. அப்ப பட்டணம் சொல்லும், அப்ப தேசம் சொல்லும், அப்ப விழுந்து போன ஊழியர் சொல்லலாம், உன் ஊழியத்துல நான் எழுதிட்டேன், உன் ஊழியத்துல நான் கட்டப்பட்டேன், உன் ஊழியத்துல நான் விடுதலையாக்கப்பட்டேன், உன் ஊழியத்துல கத்திரிட்டு பேசலாம், உன் ஊழியத்துல இப்படி போல ஊழியத்தை தொடங்க, உன் ஊழியத்துல இப்படி போல பாவம் வாழ்க்கை, உன் ஊழியமா மறுபடி பேசிட்டு அடுத்த தலைவர்கள் ஒன்றை பார்த்து பார்த்துருவோம். தேவன் இருக்கிறது கிடைக்கப்பட்டு கூட கர்த்தர் இருக்கிறாங்க அறிந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள். அடுத்த தலைமுறைகளையும் முந்தின தலைமுறைகளையும் தேவன் பக்கம் திருப்பக்கூடிய கார்ப்பரேட் ஆனாயிட்டீங்க. கர்த்தர் நமக்கு தரணும். பிதாக்களையோ, பின்பாக இருக்கிற பாதிப்பு பிள்ளைகளையோ, பின்பாக வரக்கூடிய ஜனத்தையோ, பிதாக்களையோ தேவன் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு கார்ப்பரேட் ஆனாயிட்டீங்க. ஆண்டவர் நம்ம தேசத்தில் இருக்கிற ஊழியர் செய்கிற எல்லா ஊழியர்கள் மேல, எல்லா ஊழியர்கள் மேல, ஏன்னா அவன் சுயநலம் பட மாட்டான், அவன் பேசும்போது மறந்துட மாட்டான், அவன் என் பெரு முன்னாடி வந்து விரும்ப மாட்டான். அவன் சொல்லுவான், நான் சொல்லுகிறோ நீ பதிகளோ. அப்படிப்பட்ட ஊழியர்களை காற்று முதன்மையானதை பெற்றுக் கொண்டிருவோம். தேவ பிள்ளைகள் இந்த தேசத்துல முதன்மையானவர்களை பெற்றுக் கொள்ள பாத்திரங்களை கண்டுபிடிக்க மாட்டோம். ஆமே சொல்லுங்க. ஆதியாகமம் 44:1-2 வாசிங்க. ஆதியாகமம் 44:1-2. இங்க பாருங்க, எல்லா சகோதரனுடைய பாத்திரத்துல, எல்லா சகோதரனுடைய சாக்குல தானியமும் நிறைவேறுச்சு, பணமும் நிறைவேறுச்சு. ஆனா பெண்ணியமின் சாக்குல தானியமும் இருந்துச்சு,
பணமும் இருந்துச்சு, தேவ திட்டங்கள் அந்த சபையில் இருந்துச்சு. அநேக ஊழியர்கள் மத்தியில் தேவ திட்டங்கள் இல்லாம 1000 விசுவாசங்களை வைத்து பிரயோஜனம் இல்லை. ஆனா பணம் இருக்கணும், வெளிப்பாடுகள் இருக்கணும். ஆனா தேவ திட்டம் வைத்து அநேக சீசர்களை மாற்றக்கூடிய, அநேக தேவனுக்காக யுத்த வீரனை மாற்றக்கூடிய, அநேக தேசத்துல கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கக்கூடிய திட்டங்கள் பெண்ணின் சாப்பிட கண்டுபிடிக்கப்பட்டது போல இந்த உபவாச கூடுகையில எங்க கர்த்தர் சில பெண்ணியமீனை கண்டுபிடிக்கட்டும், சில பெண்ணியமீனை கண்டுபிடிக்கட்டும். தூதமாக இந்த சபையில திட்டம் இருக்கு, இந்த ஊழிய திட்டம் இருக்கு, பணம் இருக்கும், வெளிப்பாடு இருக்கும், இது திட்டம் இருக்கும். ஆனா மற்ற சபையில பணம் இருக்கும், வெளிப்பாடு இருக்கும், ஆனா தெய்வத்துடைய திட்டம் இருக்காது. ஆனா இந்த சபை பெண்ணின் சபை, இவன் கர்த்தருக்கு பிரியமானவன், இவன் யோசனைக்கு பிரியமானவன், இவனுக்கு பணத்தை கொடுப்பேன், இவனுக்கு வெளிப்பாடு கொடுப்பேன். ஆனா இவன் மற்ற சாப்பிட இல்லாத தெய்வீக திட்டங்கள், தெய்வீக தரிசனங்கள், தெய்வீக வெளிப்பாடுகள் இந்த சாக்க தூதர்கள் இந்த வருஷம் பரிசோதிக்கும் போது பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அவன் மறைத்த உடனே அவன் கடற்பட்ட போது எலிசாவுக்கு கேட்கிறாரு, எல்லா பாத்திரத்தையும் அரை வீட்டுக்குள் கொண்டு வந்து, எல்லா பாத்திரத்தையும் அரை வீட்டுக்குள்ள வரும்போது எல்லா பாத்திரத்தையும் நினைப்பு கொண்டே இருந்தது. ஆனா ஒரு சத்தம் வந்துச்சு, இன்னும் ஒரு பாத்திரத்தை கொண்டு மாற்றும் போது அவன் மகன் சொல்றான், பாத்திரங்கள் இல்லை, என்னை விட்டு போயிற்று. இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் தேவ ராஜ்யத்தை நோக்கி பிரயாணப்படுகிறார்கள். அடுத்த ஒரு அடியில அநேக இந்த தேசத்தில் உள்ள மிகப்பெரிய பரிசுத்தவான்கள் அடுத்த கால் அவங்களுக்கு காணான் தேசமாக இருக்கும், இல்ல தேவராஜ்யமா இருக்கும். அவங்களுடைய அபிஷேகத்தை சுமப்பதற்கு இந்த நாட்கள் ஆண்டவர் பாத்திரங்கள் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆண்டவரே நான் இருக்கிறேன் என்று உங்கள் பாத்திரமோ என் பாத்திரமோ அவருக்கு முன்னாடி இருந்தா அநேக சுமக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அநேக பரிசுத்தவங்களுடைய எண்ணெய் நின்று கூடாது, லோகங்களுடைய எண்ணெய் நின்று போய்விடக்கூடாது. அநேக ஃபாதர் மெம்பர்ஸ் ஆராதனை அபிஷேகம் நின்று போயிடக்கூடாது, என் ஜோசப்புடைய ஜபமானம் நின்று போய்விடக்கூடாது. அநேக பரிசுத்தவங்களுடைய வெளிப்பாடு ஊழியம் நின்று போயிடக்கூடாது. பாத்திரம் இல்லை தமிழ்நாடு சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டு சபைகள் பாத்திரம் இல்லை சொன்னா என்ன நின்று போய்விடும். அத்தனை மனிதர்கள் மத்தியில் ஆண்டவரே ஏசியா சொல்றா, பிதாவும் குமாரனும் பேசிட்டு இருக்காங்க, நம்ம கதையை யார் போவா, அவரை பேசிக் கொண்டதை இவன் கேட்டு சொல்றா, ஆண்டவரே நான் இருக்கேன். ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கான், பிதா குமாரன் பேசிட்டு இருக்கான், சார் பேசிட்டு இருக்காங்க. நமக்கு அறிவான் யார் போவாட்டு, தூதர்களோ தேவகுமாரனோ பிதாவோ பசுத்தாவியனோ ஒரு டேபிள் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கும்போது வாழ்வியாக ஒருத்தர் வந்து சொல்றா, அதுவே நான் போவேன், அதுவே நான் போவேன், பாத்திரருக்கு என் அபிஷேகத்தை ஊட்டுவேன், என் நாமத்தோடு எனக்கு அபிஷேகத்தாங்க ஆண்டவரை நான் போகிறேன் சத்தம் நம்ம சபையிலிருந்து எழுதலாம். அடுத்த தரிசனங்கள் போகிறார் புரியவர்கள். அதாவது இனி நமக்கு நடக்க போகிறது என்னன்னா, பரலோகத்துல பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் பேசிட்டு இருக்கிறத பார்க்க வைக்க போகிறார், கேட்க வைக்க போகிறார். பாத்திரம் இருந்தா இருக்குன்னு என்ன கவனிங்க, என் ஊழியத்தை கவனிக்கன்னு பரலோகத்துடைய கண்களை நம்ம பக்கம் திருப்பக்கூடிய ஏசியாக்களை கர்த்தர் எழுப்பட்டும், ஏசியாக்களை கர்த்தர் எழுப்பட்டும், ஏசியாக்களை கர்த்தர் எழுப்பட்டும். ஏசியா 6 1 வசனம், ஏசியா 6 1 வசனம், ஏசியா 6 1 வசனம். ஏசியா 6 உசியா ராஜா மரணம் அடைவி. அது வாசிக்கணும், மறுபடியும் வாசிக்கணும். ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான வீட்டிற்கு கண்டே போதும். 5 அதிகாரம் ஏசியா சொல்றான், இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை நான் முடிக்கிறேன்.
இந்த ஊழியத்தை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நான் விரும்புகிறேன். ஏன்னா 5 அதிகாரத்தில் ஏசியா சொன்ன தீர்க்க தரிசனுக்கு ஒரு மனுஷன் கூட மனம் திரும்பல, ஒரு மனுஷன் கூட பாவம் உணர்வடையல, ஒரு மனுஷன் கூட தேவனுடைய வல்லமை ஈர்க்கல. இப்போ ஏசியா பார்க்கலாம், யாரும் ஒரே இப்படி பேசுறீங்க, இந்த யாரும் இப்படி தீர்க்க தரிசன அழைப்பு கொடுத்தீங்க, இப்படி கத்த வைக்கிறீங்க, இப்படி யாரும் பேச வைக்கிறீங்க, ஒருத்த கூட மனம் திரும்பல, ஒருத்த கூட ஆசையில என் ஊழியத்தை முடிக்கிறேன்னு சொல்லும்போது உசியா ராஜா மரணம் அடைகிற வருஷத்தில் அவனுடைய ஜீவிதத்தில் கர்த்தர் அவன் பார்வையை மாற்றினார். அவன் தேவனை பார்த்த பார்வை தேவனை உயரத்தையும் உன்னதத்தையும் கர்த்தர் பார்க்க வைத்தார். நிறைய சபைகளில் உன்னதம் இருக்கும், உயரம் இருக்காது. நிறைய சபைகளில் உயரம் இருக்கும், உன்னதம் இருக்காது. உன்னதம் இருந்து உயரம் இல்லாட்டினாலும் தேவராஜ்யத்தில் அவங்க ஜெயிக்க முடியாது. உயரம் இருந்து உன்னதம் இல்லாமல் இருந்தாலும் தேவராஜ்யத்தில் அவங்க பிரகாசிக்க முடியாது. ஆனால் ஏசியாவுக்கு 2 விதமான அபிஷேகத்தை, 2 விதமான அழைப்புகளை கர்த்தர் பார்க்க வைத்தார். 5 அதிகாரத்துல உன்னதத்தை மட்டும் பார்த்தவன், 6ஆம் அதிகாரத்துல ஏசியா கர்த்தரை பார்த்த விதம் உயரத்தையும் உன்னதத்தையும் பார்க்கிறோம். நம்ம சபை, நம்ம ஊழியம் ஆவியையும் பார்க்க போகிறோம், உலகத்தின் ஆசீர்வாதத்தையும் பார்க்க போகிறோம். சில உன்னதத்தை மட்டும் பார்த்து கொண்டா ஊழியத்தில் அவங்க ஜெயிக்க முடியாது. ஊழியத்தில் கர்த்தருடைய தரிசனத்தை அவங்க நிறைவேற்ற முடியாது. அவங்களுக்கு உயரம் கிடைக்கணும், அவங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். நம்ம சபையில, நம்ம ஊழியத்துல உயரம் உள்ளவர்கள் வரப்போகிறார்கள், உன்னதம் உள்ளவர்கள் வரப்போகிறார்கள். நம்ம ஊழியம் இனி பார்க்க போகிறது ஆவில மாத்திரம் இல்ல, மாம்ச பிரகாரமா தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடிய பணமும் கிடைக்கும், வெளிப்பாடு கிடைக்கும், பாத்திரமும் கிடைக்கும். உயரத்தையும் உன்னதத்தையும் பார்க்க முடிய ஒரு தெய்வீக அழைப்பை இயேசுவின் நாமத்துல நம்ம சபை கண் திறக்கப்படட்டும், நம்ம ஊழியத்தில் அந்த கண் திறக்கப்படட்டும். உயரமும் உன்னதமும் கர்த்தர் பார்க்க வைத்தா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், என்ன அனுப்புங்க. நம்ம ஊழியத்துல இனி கர்த்தர் நம்ம கண்ணை திறந்து பார்க்க வைக்கிறது. உன்னதம் மாத்திரமல்ல, அநேக சில உயரங்களை பார்க்க போறீங்க, அநேக சில உயரங்களை பார்க்க போறீங்க. தேவனுக்காக திட்டம் இருக்குங்க, தரிசனம் இருக்கு, வெளிப்பாடு இருக்கு. ஆனா படம் இல்லைங்க, ஆனா படம் இல்லைங்க, தேவ திட்டத்தை நிறைவேற்ற படம் இல்லைங்க. உன்னதம் இருக்கு, ஆவில நிரம்பலாம், அந்நிய பாஷை பேசலாம், மணிக்கணக்கில் ஜெபிக்கலாம். அந்த உன்னதம், ஆனா அந்த உன்னதத்தின் வெளிப்பாடுகளை இந்த பூமியில நிறைவேற்ற படம் எல்லாவற்றுக்கும் உதவும். அந்த உயரம் என்ற இல்லை, அந்த உயரம் என்ற இல்லை. ஆனா அநேக திட்டங்களை நிறைவேற்றும்படி உன்னதமும் உயரமும் இயேசுவின் நாமத்துல நம்ம குடும்பத்தில் கிடைக்கட்டும், நம்ம ஊழியத்தில் கிடைக்கட்டும். இது என் பார்வை உன்னதத்தை மாத்திரம் இல்லை, என் பார்வை உயரத்தை பார்க்க போகுது, என் பார்வை உயரத்தை பார்க்க போகுது. என் பார்வை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகம் பொருளாதார ஆசீர்வாதங்கள் அந்த கட்டு விளைவதாக, அந்த கட்டு விளைவதாக. எத்தனை திட்டம் இருந்தாலும் ஆஸ்திரேலியோட இயேசுவுக்கு ஊழியம் செய்து உயரங்களை பார்க்கக்கூடிய கிருபை வெளிப்படுவதாக. 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஏசாயாவுடைய ஊழியம் ரூபமானது. 2026ல உன்னதத்தை மாத்திரம் இல்ல, உன்னதத்தை மாத்திரம் இல்ல, உயரங்களை கர்த்தர் எனக்கு எட்டாத உயரமான கண்வளையில கொண்டு கர்த்தர் என்ன விட போகிறார். ஏன்னா உன்னதம் இருந்து உயரம் இல்லைன்னா ஊழியத்தில் ஜெயிக்க முடியாது. சோர்ந்து போயிருவேன், திட்டத்தை நிறைவேற்ற முடியாது, சோர்ந்து போயிருவேன். இந்த ராத்திரி நிறைய தேவ பிள்ளைகள் மேல கார்பரேட் அனாயிட்டிங் இருக்கு, உன்னதமும் இருக்கும், உயரமும் கிடக்கும். எந்த தடையும் இன்றி உன் கையில பரலோகம் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது எத்தனை ஊழியர்களும் தடை இல்லாமல் செய்வதற்கு தேவையான அனுகிரகம், தேவையான திறமையும், தேவையான சம்பத்து, தேவையான கிருபை, தேவையான ஆசீர்வாதம் அன்னைக்கு குடுங்கி சரிந்து விழும்படி நன்றாய் நம்ம மடியில, நம்ம ஊழியத்துல பரிசுத்த ஆவியானவர் அளந்து போடுவார். இனி பரலோகத்துடைய சத்தத்தையும் திட்டத்தையும் கேட்கிறவர்கள மாத்திரம் இல்ல, உயரங்களை பார்த்து தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற பலம் உள்ளவர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஏன்னா நம்ம கையில கொடுத்தது பழைய அபிஷேகம் இல்ல, நம்ம கையில கொடுத்தது புதிய அபிஷேகம். பாத்திரங்கள் கண்டுபிடிக்கப்படும், திட்டங்கள் கண்டுபிடிக்கப்படும். திட்டம் கண்டுபிடிக்கிற இடத்துல பணத்துக்கு குறைவு இருக்காது, வெளிப்பாடுகளுக்கு குறைவு இருக்காது. இந்த 2026க்கு அப்புறம் நம்ம ஊழியர்கள் தீவிரமாய் வளர்வதற்கு உயரத்தையும் உள்ளதத்தையும் ஆண்டவர் சகோதரர் ஆவில எழுப்பட்டும், ஆவில எழுப்பட்டும். ஊழியத்துக்கு அநேக உயரங்களை கொண்டு கொடுக்கக்கூடிய கோரேச எழுப்புறா, கோரேச எழுப்புறா, ஊழிய கஷ்டப்பட கோரேச எழுப்புறா, கோரேச
ஊழியத்தை இணைச்சா ஊழியத்துக்கு வெண்கல கதவு உடையும். இனி ஊழியத்துக்கு இரும்பு தவிர முடியும். இனி ஊழியத்துக்கு கோரேஸ் கிடையட்டும், தரிசனத்துக்கு கோரேஸ் கிடையட்டும். கோரேஸ் அவருடைய ஆலயத்தை கட்டுவான். பழைய அபிஷேகம் சொல்லுங்க. அபிஷேகம் போல என்னன்னு தெரியும். அந்நிய பாஷை பேசுறது எபிரேய பதத்தில் அபிஷேகம் ஊற்றப்படுது, கிரேக்க பதத்தில் அபிஷேகம் நடத்தப்படுது. தாவீது மேல அபிஷேகத்தை ஊற்றுனா புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்துவா. அப்புறம் என்ன அர்த்தம்? இனி நம்ம நடத்துதல் பழைய சத்தத்தை கேட்டு நடத்துதல் அல்ல. தேவனால புதிய நடத்துதலை பெற்றுக்கொள்ள போறோம். தேவனால புதிய ஆலோசனை பெற்றுக்கொள்ள போறோம். தேவனால புதிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள போறோம். ஏன்னா இந்த யுத்தத்துல சத்துரு நம்மளை ஜெயிக்க கூடாது, நம்ம சத்துருவா ஜெயிக்கணும். சிம்சோன் கையிலும் சங்கிலி இருக்கு, பேதுரு கையிலும் சங்கிலி இருக்கு. நியாயாதிபதி 16:27 சிம்சோன் கையிலும் சங்கிலி இருக்கு. அப்போஸ்தலர் 12:7 பேதுரு கையிலும் சங்கிலி இருக்கு. இவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இவனும் தேவ மனுஷன், அவனும் தேவ மனுஷன். ஆனால் இவர் சுமந்தது பாவ பிரசனம், பேதுரு சுமந்தது தேவ பிரசனம். தேவனுக்காக பாடுகள் மத்தியில் ஊழியத்தில் இருக்கிறீங்க. ஆனாலும் உங்க கைகளில் சங்கிலி இருக்கு. அந்த சங்கிலி எதை குறிக்கணும்? நீங்கள் செயல்பட விடாமல் உங்கள் ஊழியத்தை முடக்க நினைக்கிற, உங்கள் தரிசனத்தை முடக்க நினைக்கிற, உங்கள் எல்லைகளை முடக்க நினைக்கிற அந்த சங்கிலிகள். சிம்சோன் மேல இருக்கிற சங்கிலியை தூதர் தவிர்த்து விடல. ஆனா பேதுருடைய சிறைச்சாலைக்குள்ள தூதர் வந்து சொல்றா, நீ நிருபங்களை எழுதிய வேண்டியவன், நீ 3000 ரட்சிக்கக்கூடியவன், நீ 5000 ரட்சிக்கக்கூடியவன். கட்டு இருந்தா உன்னால ஊழியம் செய்ய முடியாது. அநேக ஊழியர்கள் கட்டுகளோடு ஊழியம் செய்யறாங்க. ஆனா நம்மளை கத்த ஊழியம் செய்யும் போது கட்டு உடையட்டும், அந்த கட்டு உடையட்டும், அந்த சங்கிலி உடையட்டும். சிம்சோன் ஊழியக்காரனா இன்னைக்கு தேசத்துல பயப்படுகிற ஊழியக்காரனை பார்த்து வஞ்சிக்கப்பட்டு பேரக்கூடாது. அவன் பயப்படுவான். அவன் மதிக்கும் போது உயிரோடு இருக்கிற பார்க்கிறோம். சிம்சோன் மதிக்கும் போது திரளான பேசுதல் கொண்டு போட்டான். ஆனா அந்த எழுப்பதில்லை, அவனும் செத்து போயிட்டான். அந்த எழுப்பதில்லை, அவன் கட்டப்பட்டவனை செத்து போனான். அநேக ஊழியர்கள் இன்னைக்கு வெளியே கண்ட உபதேசங்கள் பிரகாசிக்கும் போது அவர்கள் கைகள்ல சங்கிலி இருக்கு, அவர்கள் கைகள்ல சங்கிலி இருக்கு. பரவல் அவர்கள் சங்கிலிய இன்னும் உடைக்கல. ஆனா என் கையிலும் சங்கிலி இருக்கு, என் கையில சங்கிலி ஏன் உடைக்கலாம்? கைகளினால நிருப எழுதணும், நீ கைகளினால நிருப எழுதணும். உன் கைப்பட்டு மறைத்தவர்கள் எழுதணும், உன் கைப்பட்டு அடைச்சு போன ஊழியை எழுதணும், உன் கைப்பட்டு அநேக சபைகள் நிலப்படணும். உன் கையில இருக்கிற சங்கிலி புதிய அபிஷேகம். சிம்சோன் வச்சது பழைய அபிஷேகம், பேதுரு வச்சது புதிய அபிஷேகம். இவன் சொன்னது பாவ பிரசனம், அவன் சொன்னது தேவ பிரசனம். அந்த கட்டு இயேசுவின் நாமத்தில் நம்ம சபையை உடையவதாக சங்கிலி உடையட்டும். பேதுருவே சிறைச்சாலைக்குள்ள கட்டப்பட்டிருக்க, ஊழிய வெளியே வர முடியல, பட்டணத்துக்குள்ள போக முடியல. ஆனா சங்கிலி உடைஞ்சா பட்டணத்துக்கு பேதுருவை கொண்டு வர முடியும். பெரிதும் அனுகூலமான கதவு, இரும்பு கதவு தானாய் திறக்கப்பட்டதுமோ இந்த சபையில் இருக்கிற அநேக சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை பட்டணத்துக்கு கொண்டு போகும்படி அநேக இரும்பு கதவை கர்த்தர் திறக்கட்டும். திறக்க முடியாத கதவுகள் திறக்கட்டும், திறக்க முடியாத கதவுகள் திறக்கட்டும். சங்கிலி உடையட்டும். இவனும் பயன்படுறான், அவனும் பயன்படுறான். ஆனா இவன் கையில சங்கிலியை ஆண்டவர் உடைக்கலங்க. ஊழியக்காரங்க பயன்படுறதை பார்க்க கூடாது, அவன் கையில சங்கிலி இருக்குன்னு பார்க்கணும். ஆனா நம்மளை கர்த்தர் பயன்படுத்தும் போது கட்டுகளோட அல்ல, கட்டுகளை உடைச்சுதான் பயன்படுத்துவான். ஏன்னா நான் சுமக்கிறது தேவ பிரசனம், நான் சுமக்கிறது கர்த்தருடைய திட்டம், நான் சுமக்கிறது இயேசுவின் சிலுவையை, நான் சுமக்கிறது இயேசுவினால ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம், நான் சுமக்கிறது இயேசுவின் விருப்பத்தை. அதனால சத்துரு என்ன சங்கிலியில ரொம்ப வருஷம் கட்டி போட முடியாது. ரொம்ப வருஷம் சத்துரு சங்கிலி, அந்த சங்கிலி ரொம்ப வருஷம் இருக்காது. இனி அவன் வெற்றியை போட முடியாது, இனி அவன் வெற்றியை போட முடியாது. எல்லா திசைகளும் இருக்கிற அந்த தடை இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. ஒரு வசனத்தை வாசிங்க.
ஆதியாகமம் 14:27. ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வருது. 318 நபர்களை கொண்டு இவன் யுத்தத்தில் ஜெயித்து லோத்துவை விடுவிச்சுட்டான். அப்போ சத்ரு கிணல்ல கோவிலுங்கிற சத்ரு பார்க்குறான், இவன்கிட்ட இருக்கிற பரிசுத்தத்தை நம்ம திருடிட்டா, இவன்கிட்ட இருக்கிற ஜெபாவியை நம்ம திருடிட்டா, இவன்கிட்ட இருக்கிற தேவனுடைய தரிசனத்தை நம்ம திருடிட்டா, இவனை எளிதாக ஜெயிச்சிடலாம் சொல்லி அவனை பார்த்து சொல்கிறான், அவனை நான் ஐஸ்வர்யமான மாத்துறேன், உனக்கு நான் என் தேசத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் சுதந்திரமாக தாரேன், ஆனால் நீ ஒன்று செய்யணும், ஜனங்களை எனக்கு தாரும், ஜனங்களை எனக்கு தாரும். நான் சொல்கிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பாடு வந்தாலும் நீங்கள் உங்கள் பலனை சத்துருவுக்கு விட்டு போற்றக்கூடாது, உங்கள் தரிசனத்தை விட்டு போற்றக்கூடாது, உங்கள் ஜெப நேரத்தை மற்றவனுக்கு விட்டு போற்றக்கூடாது, உங்கள் உபவாச நேரத்தை மற்றவனுக்கு விட்டு போட்டக்கூடாது, உங்கள் அதிகார ஜபத்தை விட்டு போட்டக்கூடாது. பிரச்சனை பாடுகள் இவ்வளவு நெருக்க வரதுக்கு காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற ஜபாவியை எடுக்க பார்க்கிறோம், நமக்குள்ள இருக்கிற தரிசன ஆவியை எடுக்க பார்க்கிறோம், நமக்குள்ள இருக்கிற பலனுள்ள ஆவியை எடுக்க பார்க்கிறோம். ஆனா இத்தனை பிரச்சனை பாடுகள் மத்தியிலும் நான் அந்த தரிசனத்தை விட்டு போடாம இருந்தா அடுத்த 15ல அவர் எனக்கு கேடகமா இருக்கிறார், அவர் எனக்கு பலனா இருக்கிறார். ஆனா சவுலுக்கு கேடவ அவமதிக்கப்பட்டதுக்கு காரணம் அபிஷேகத்தை விட்டு போட்டதுனால பாதுகாப்பு அவரை விட்டு விலகிட்டு இயேசு அவரை விட்டு விலகிட்டார். தாவீது சொல்றார், நீர் என்னுடைய கேடகம், இந்த இயேசுவை எந்த மனுஷனுக்காக விட்டு போட்டக்கூடாது, எந்த ஊழியனுக்காக விட்டு போட்டக்கூடாது. இந்த இயேசுவை நம்ம காத்து கொண்டோம்னா அநேக சத்துருக்களுக்கு முன்பதாக இந்த இயேசு நம்மளை அநேக சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் நமக்கு கேடகமோ, அவர் நமக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட்டபிளாகவும் செயல்படுவார். என்னாகும் 35:28 வாசம், என்னாகும் 35:25 மரணம் அடையும் மட்டும் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான், ஒருத்தர் கொலை பண்ணிட்டான், அவனை கொலை செய்ய அந்த கொலையுடைய சகோதரன் ஓடி வரும்போது இவன் பிரதான ஆசாரியனுடைய எல்லைக்கு வந்துட்டா, இவன் மேல இவன் பாவியா இருந்தாலும் இவன் மேல சத்துடைய கட்டுப்படுவதற்கு தெய்வம் அதிகமாக கொடுக்கிற யாருன்னா இவன் வந்து நிற்கிற இடம் பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன் மரணம் அடைகிறவரை இவன் மேல கத்திப்படக்கூடாது, இவனை சத்துரு ஜெயிக்க முடியாது. நான் சொல்றேன், நம்ம சில நேரம் பாவிகள் தான், சில நேரம் நம்ம பலவீனத்தை விழுந்து போகிறோம், ஆனா நம்மளை சத்துரு தொட முடியாது. ஏன்னா என் பிரதான ஆசாரியன் மரித்தா, அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார், அவர் ரத்த கோட்டைக்குள்ள நம்ம இருக்கோம், அவர் ரத்த கோட்டைக்குள்ள நம்ம ஊழியம் செய்யறோம், அவர் ரத்த கோட்டைக்குள்ள நம்ம பிரசவம் பண்றோம். இனி சத்துரு நம்மளை தொட முடியாது. ஆனா உன்னை பார்த்து கொலை வெளியில இருக்கான், நீ எப்ப வெளியே வருவியோ அப்போ உன்னை பட்டயத்தால கொலை செய்வதற்கு, உன் தரிசனத்தை உடைப்பதற்கு, உன் குடும்பத்தை உடைப்பதற்கு, உன் அவிசுவாசத்தை விளைவிப்பதற்கு, உன் இச்சையை விளைவிப்பதற்கு அவன் எத்தனை தந்திரம் போட்டாலும் பரலோகம் சொல்லுது, எத்தனை தந்திரம் போட்டு சிங்கம் போல அவனை சுத்தி சுத்தி வந்தாலும் அவனை நீ தொட முடியாது. ஏன்னா அவன் பிரதான ஆசாரியன், நான் இருக்கிறவரை, நான் சாகிறவரை என் பிள்ளைய தொட முடியாது. இனி உன் ஊழியத்துக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு, உன் குடும்பத்துக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு, உன் பரிசுத்தத்துக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு, உன் சங்கத்துக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு. எத்தனை தரிசனம் உடைஞ்சிட்டு, எத்தனை சப வீரர்கள் விழுந்து போயிட்டாங்க, எத்தனை பரிசுத்தவர்கள் விழுந்து போயிட்டாங்க, எத்தனை வெளிப்பாடு பிரசங்கம் விழுந்துட்டா, எத்தனை ஆராதனை அபிஷேகங்களை விழுந்துட்டா. ஆனா உன்னை விளைவிக்க மாட்டான், உன்னை விளைவிக்க மாட்டான். உன் சபை விளையாது, உன் தரிசனம் விளையாது, உன் அபிஷேகம் விளையாது, உன் கிருபை விளையாது. நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் என் கைவிடவுக்கு விளையாது. ஏடா நீ வந்து நின்ற இடம் அடைக்கப்பட்டதா, நீ வந்து நின்ற இடம் கண்மனை, அந்த கண்மலையில ஓசிய ஆண்டவர் வச்சதுனால சத்ரு ஓசையோட உடனே கேட்கிறான், போராடுகிறான். ஆனா ஓசையோட உடனே தெய்வம் கொடுக்க அனுமதிக்கல. ஏன்னா அவன் வந்து உட்கார்ந்த இடம் கண்மலை. ஏன் தெரிஞ்ச தெரியாமையோ அவன் ஊழியத்தை கண்மையை கூட வச்சுட்டு உன் தரிசனத்தை
ஊழியத்தை வேணும் ஒரு பிசாசு தக்கிக்கலாம். இவனுடைய தரிசனம் எனக்கு வேணும், இவனுடைய இன்பசக்தி எனக்கு வேணும், இவனுடைய முழு பலன் எனக்கு வேணும். என்னமோ தெரியல, நம்ம கண்ணில் எங்க மேல நம்ம மேலப்பட்டு. ஆனா பரலோகம் சொல்லுது, அவன் என்ன வித்து போடல, நான் அவனை வித்து போட மாட்டேன். வேற யாருனாலும் கேளு, வேற எந்த ஊழியனுக்காலும் கேளு, யோபுவை வித்து போட்டது போல என் பிள்ளைய வித்து போட மாட்டேன், என் பிள்ளைய வித்து போட முடியாது. ஏன்னா அவன் தெரிஞ்சோ தெரியாமையோ கண்மலைக்குள்ளே அவன் ஊழியத்தை வச்சிருக்கிறான். தெரிஞ்சோ தெரியாமையோ எனக்குள்ளதான் அவன் இருக்கிறான். அவன் தரிசனத்தை எனக்குள்ள வச்சிருக்கிறான், அவன் வழிபாடுகளை எனக்குள்ள வச்சிருக்கிறான். அவன் நம்புறது படம் இல்லை, அவன் நம்புறது தேவ மனிதர்கள் இல்லை, அவன் நம்புகிறது சுய விரல் இல்லை, அவன் நம்புகிறது என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார். மரணம் பள்ள தோக்கல நான் நடந்து போடணும், கர்த்தர் என்னை கொண்டான் சொன்னான். அந்த சத்தத்தை பார்த்துட்டேன், அந்த சத்தத்தை பார்த்துட்டேன். நீ மரண பள்ளத்தாக்குல தான் நடக்கிற, ஆனா நீ மரணப்பட மாட்டேன். ஏன் மரண பள்ளத்தாக்குல ஒன்று நடத்துவா தெரியுமா? அந்த மரண பள்ளத்தாக்குல நின்றுட்டு எசேக்கியேல பேரை பேசுவேன். அத்தனை மரண பள்ளத்தாக்கும் இயேசுவின் நாமத்துல ரைஸ் அப் ஃபயர். மரண பள்ளத்தாக்குல போறியா? மரண பள்ளத்தாக்குல போறியா? ஏன் நடத்துவா தெரியுமா? பேச போறேன், பேச போறேன், பேச போறேன், பேச போறேன், பேச போறேன், பேச போறேன். மரண பள்ளத்தாக்கு உன் ஊழியர்கள் எங்க நிற்கிறான்? மரண பள்ளத்தாக்குல நிற்கி. ஆனா நீ சொல்ற இந்த மரண பள்ளத்தாக்குல என் மெய்ப்பன் ஆவிக்குரிய தலைவன் அல்ல, என் மெய்ப்பன் பணம் அல்ல, என் மெய்ப்பன் தன்மை அல்ல, என் மெய்ப்பன் கர்த்தர். மரண பள்ளத்தாக்குல உன் காலை நிற்க வச்சிருக்க காரணம் எசேக்கியேலே, எசேக்கியேலே வலது புறமும் இடது புறமும் எழுப்புறம் பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. அனைத்து எழுப்பும் சமயம் குறிப்பிக்கும்படி மரண பள்ளத்தாக்குல போதாங்க, வாழ்க்கை மரண பள்ளத்தாக்குல போதாக்கா. மரண பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்குல எல்லா இடமும் இருக்கு. அந்த பள்ளத்தாக்குல ஒரு மனுஷன் நடந்து போனா there is no hope. அவனால ஜெயிக்க முடியாதுங்கிற எண்ணம் வந்து, அவனால பரிசுத்தமா வாழ முடியாதுன்னு எண்ணம் வந்துடும், அவனால வெளிப்பாடுகள் முடியாதுன்னு எண்ணம் வந்துடும். ஏன்னா அவனை நடத்தின இடம் மரண பள்ளத்தாக்கு. மரித்தவர்கள் மத்தியில தேவனை துதிக்கிற கூட்டம் இல்லை, ஆனா உன்னை மரித்தவர்கள் மத்தியில அனுப்பதற்கு காரணம் தேவனை துதிக்கிற கூட்டத்தை நீ எழுந்து பாரு. புரியல? நீ மரண பள்ளத்தாக்குல உன்னை ஆண்டவர் உன் ஊழியத்துடைய மூமெண்ட் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகல, உன் ஊழியத்துடைய நகர்வு மரண பள்ளத்தாக்கு கூட்டு போனதுக்கு காரணம் நீ அவரை வித்து போடல, அவரோட வித்து போட மாட்டான். ஆனா இந்த மரண பள்ளத்தாக்கு பாதை ஏன்னா உன் மூலமா அநேக உலர்ந்த எலும்புகள் கைத்தட்டி கைத்தட்டி அநேக ஊழியர்கள் அநேக தகப்பன்மார்கள் இதற்கு உலர்ந்து போய் இருக்கிறார்கள். அநேகருடைய பட்டயம் வளர்ந்துட்டு, அநேகருடைய தரிசனம் வளர்ந்துட்டு, அநேகருடைய அபிஷேகம் வளர்ந்துட்டு, அநேகருடைய ஓட்டம் அநேகருடைய ஓட்டம் ஸ்லோவாகிட்டு அவர்கள் கொடு காற்று அடித்ததுனால் படகை மெதுவாக தண்டு வலித்தார்கள். அநேக ஊழியத்தோடைய தண்டு மெதுவாக வலிக்கிறதுனால அவர்களால் தேவ திட்டத்தை அடைய முடியல, அவர்களால் தேவ திட்டத்தை அடைய முடியல, அவர்களால் தேவ தரிசனத்தை அடைய முடியல. உடனே அந்த கப்பலுக்குள்ள பவுல வச்சதுக்கு காரணம் நான் ஆட்கொண்டவரோ நான் சேவிக்கிறவரோ என்ன பார்த்து சொன்னா, அவனே பிராண சேதம் இல்லை, நான் உயிருக்கு பிராண சேதம் இல்லை. அந்த திட்டத்துல அவளு நிமித்தம் அத்தனை உயிர் வாழ வச்சான். உடனே அந்த கப்பலை போட்டாரா மூலமா அத்தனை பேரு கரை சேரணும், மூலமா அத்தனை பேருக்கு கப்பல் சமுத்திரத்தையே கண்ட்ரோல் இருக்கு, கப்பல் இருபது கண்ட்ரோல் இருக்கு, சூரியன் இல்ல சந்திரன் இல்ல, ஆண்டவனை யார் வச்சிருக்காரோ நீ அடையல கரை சேர்க்கணும். கப்பலுக்கு நடுவில் வச்சதுக்கு வாங்கும் கொண்டு காற்று மெதுவான கற்கள் கொண்டு காற்றை பாருங்களுக்கு நோக்கம், சூரியனும் சந்திரன் இல்லாத போனதுக்கு நோக்கம் அத்தனை பேரை வாழ வைக்கலாம். அந்த மரண பயணத்தோடு நீ நாளிற்கு முன்னாடி நிற்கிற போது பிராண சேதம் இல்லை,
ஊழியம் எனக்கு கவனிங்க. மரண பள்ளத்தாக்குள்ள போது கப்பல்ல சிறைப்பட்டவனா இருக்கிறா. சந்திரன் இல்லை, சூரியன் இல்லை, மெதுவான திண்டல், ஒளித்துறை தொடக்கும் மெதுவான திண்டல். படகு 3 நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ படகு ஆழத்துக்கு கொண்டு வரும்போது மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் குளிராக மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. அவளுடைய பிரயாணம் மெதுவாக அந்த தண்டு உண்டான உடனே மெதுவான தென்றல் பெரும் காற்றாக கொடும் காற்றாக மாறின உடனே தண்டு வலிக்கிற அந்த தண்டு மெதுவாக வலிக்க தொடங்கினார்கள். இப்போ கப்பலானது சமுத்திரத்துடைய கட்டுப்பாட்டில் வந்துட்டு, கப்பலானது இருளின் கட்டுப்பாட்டில் வந்துட்டு, கப்பலானது சத்துருடைய கையில் இருந்துச்சு. கப்பல் கரசேரமான அவன் நினைக்கும் போது அப்போஸ்தலர் 27:27 கப்பல் கரை சேருவதாக தோணிற்றின்னு ஒரு வசனம் வந்தது. காரணம் பவுல் அந்த மரண பள்ளத்தாக்கில் நிறுத்துறதுக்கு காரணம் உன் மூலமா அநேகர் பிழைக்கு மணிக்கு உன் கப்பல் இந்த வருஷம் கரை சேரும், உன் ஊழியக்கார சேரும், உன் தரிசனக்கார தேரும். இவ்வாறு அச்சீவ் யுவர் டார்கெட். உன் தரிசனத்தை கர்த்தர் கரை சேர வைப்பா. உன் கூட பிரயாணப்பட்ட எத்தனையோ படகுகள் கரை சேராமல் அவர்கள் திசை மாறி அவர்கள் அலைகளின் காற்றினால் அடித்து கொட்டப்பட்டு போகிற மத்தியில அலைகள் பெரும் காற்றாக மாறும்போது, அலைகள் கொந்தளிக்கும் போது படகு மாத்திரம் சரியான கரைக்கு ஏன் நடத்துறாங்கன்னா, அவளே மரண பள்ளத்தாக்குல உனக்கு நடத்ததுக்கு காரணம் உன் கூட இருக்கிற அத்தனை பேரை அவர் வாழ வைப்பா. உன் கூட இருக்கிற அத்தனை பேரை வாழ வைப்பா. இனி உன் ஊழியத்தை சத்துரு கேட்கும் போது மோசேயுடைய சரீரத்தை வேற பிதா கொடுக்க மனசு இல்லை, பிதாவுக்கு கொடுக்க மனசு இல்லை. இந்த 2026 இருந்து நம்ம தேவராஜ்யம் போக மாட்டோம். உன் சரீரத்தை பிசாசுக்கு கொடுக்க மாட்டா, உன் பழத்தை பிசாசுக்கு கொடுக்க மாட்டா, உன் தானியத்தை பிசாசுக்கு கொடுக்க மாட்டா, உன் வயல்களத்துல பிசாசு கால் வைக்க முடியாது, உன் குடும்பத்துல சர்ப்ப கால் வைக்க. அப்போஸ்தலர் 28:3 அந்த நெருப்பு நடுவுல விறகுகளை தூக்கி போகும்போது ஆனால் உரைக்கு சர்ப்பம் வெளிவந்தது. அக்கினி வந்தா சர்ப்பத்துக்கு இடம் இல்லை. ஏழு தோட்டத்துக்குள்ள காணப்படுகிற சர்ப்பம் இப்ப வெளிவரட்டும், இப்ப வெளிவரட்டும். முதல் சத்தம் தேவனுடைய சத்தம், 2வது சர்ப்பத்துடைய சத்தம், 3வது ஆதாமே எங்க இருக்குதா? 3வது முறை ஆண்டவர் வரும்போது அந்த தோட்டத்துல சர்ப்பம் இல்லை. இந்த 3வது முறை ஊழியத்துல சர்ப்பம் இல்லை. தேவ திட்டங்கள் வெளிப்படட்டும். மோசே பார்வோனுக்கு முன்னாடி கோலத்துக்கு போடுறான். மோசே நினைச்சா கோல் வார்கோதுமை பழங்களை கொடுத்து துணிக்கப்படணும்னு நினைச்சா மோசே கோலை போடுவது அது எழுப்புதலமாக நினைச்சா. ஆனால் அவர் 2வது பார்த்தது சர்ப்பத்தை பார்த்துட்டான். ஊழியத்துடைய தொடக்கம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஊழியத்துடைய அடுத்த கட்டம் பிரச்சனையை பார்க்குறோம், போராட்டத்தை பார்க்குறோம், சத்துருவை பார்க்குறோம், வழி சர்ப்பத்தை பார்த்துட்டு பயந்து சொல்றா, இந்த கோழி எனக்கு வேண்டாம், இந்த ஊழி எனக்கு வேண்டாம், இந்த திப்பை எனக்கு வேண்டாம். கோலை பட்டணத்தில் போடு எழுப்புதல் வேணும்னு சொன்னீங்க. ஆனால் பட்டணத்தில் ஊழியத்தை தொடங்கினா வழி சர்ப்பம் வந்து நிற்கி, பிரச்சனை வந்து நிற்கி, போராட்டம் வந்து நிற்கி, பாவ போராட்டம் வந்து நிற்கி, நிச்சயமாகி வந்து நிற்கி. ஆண்டவரை என்னால் ஜெயிக்க முடியாது. பயப்படாத. 2வது நீ பார்த்தது சர்ப்பம். ஆனால்
மூணாவது அந்த கோலப்பொடி, அந்த சர்ப்பத்துடைய வாழைப்பொடி மறுபடி கோலமா இரண்டாவது முறை நீ பிரச்சனை பார்த்துட்டு இருக்க. இப்போ நீங்க ஊழியத்தை பார்க்கறது வலு சர்ப்பத்துடைய சத்தம், இப்போ நீ ஊழியத்தை பார்க்கறது வலு சர்ப்பத்துடைய ஆலோசனை, இப்போ நீ ஊழியத்தை பார்க்கறது வலு சர்ப்பத்துடைய தந்திரம். அதனால இந்த ஊழியர் வேண்டாம் பேராத, இந்த திட்ட வேண்டாம் பேராத, இந்த தரிசனம் வேண்டாம் பேராத, இந்த அழைப்பு வேண்டாம் பேராத, விட்டு போட்டாத, விட்டுறாத. அந்த வாழைப்பொடி, இந்த வாழைப்பொடி மறுபடி அந்த அழைப்பு வருது, மறுபடி சமாளி வருது, மறுபடி வெளிப்பாட்டு ஆண்டு வருது, மறுபடி தரிசனம் வரக்கூடிய கட்டு, மறுபடி பிள்ளைகளை நிற்கக்கூடிய கடல், மறுபடி ஆவில கொண்டு போய் அனுபவம். எந்தெந்த அனுபவம் மனுஷன் நடந்து போதையோ, எந்தெந்த அனுபவத்தில் ஊழியத்துக்கு நடந்தையோ, ஊழியத்துக்கு எடுத்தவங்க நல்லா இருந்துச்சு, ஊழியத்துக்கு வரும்போது பரிசுத்தம் நல்லா இருந்துச்சு, சமநிலை நல்லா இருந்துச்சு, வெளிப்பாடு நல்லா இருந்துச்சு. ஆனால் ரெண்டாவது சர்ப்பத்தை பார்க்கும்போது வெளிப்பாடு பார்க்க தோடப்பட்டுக்கு, அதைப்பட முன்னேற தோடப்பட்டுக்கு, சமத்தில் முன்னேற தோடப்பட்டுக்கு. ஆனால் மூணாவது அந்த சர்ப்பத்தோட வாழைப்பட்டு மறுபடி கோல மாறும், மறுபடி அபிஷேகம் வரும், மறுபடி வெளிப்பாடு வரும், மறுபடி திட்டம் வரும், நான் சொன்னதை செய்ய வரும், உன்னை கைவிட மாட்டேன், நீ பாவத்தில் விழுந்துட்டாங்க, உன்னை விட்டு போக முடியாது. நீ விழுந்து விடுவதா? ஆனால் ஒரு நாமம் இருக்கு, காலாவீரின் குமாரன். அந்த நாமம் குறிக்காட்டப்பட்டவன அவன் கண்ணை திறக்கும். நீ விழுந்து வருவன், உன்னை ஏன் நிற்க வைக்கிறாங்க? நீ அநேக வாழ்க்கையில தெளிவாக பார்க்கக்கூடிய தெளிவாக நிறைவேற வாழ்க்கையை காண்பிக்கக்கூடிய அபிஷேகம் அந்த நாமம் ஊழியத்துக்குள்ளே இருக்கு. கைவிடலா தாவீதுக்குள்ளே இருந்தது தாவீதின் குமாரனே ஒரு நாமம். அந்த நாமத்தை வச்சு பிறவி கூண்டனுக்கு திறக்கப்பட்டுச்சு. ஆனால் சவுலுக்குள்ள அந்த நாமம் இல்லை, அவனால ஜெயிக்க முடியல. இவன் விழுந்தா, ஆனால் அவனை சுத்திகரித்து எழுப்புறான்னா உனக்குள்ள இருக்கிற ஊழியம் அநேக என் தாசனை அல்லாமல் கொள்ளலையா, என் தாசனை இல்லாமல் செய்யலையா. அநேக தேவ பிள்ளைகள் கண் குருடாக இருக்கிற அநேக குருட்டு கண்களை திறக்கிற ஒரு நாமத்தை ஊழியத்தில் அவர் வச்சிருக்கிறார், திறக்கிற அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். அநேக தேவ பிள்ளைக்கு இன்னைக்கு எழுப்புதல எப்படி கொண்டு போகணும்னு தெரியல. அவன் எழுப்புதலை பத்தி பேசுறாங்க, எழுப்புதலை பத்தி ஊழியம் செய்யறாங்க. ஆனா உங்களுக்கு இன்னும் தேசத்தை சுதந்திரிக்க முடியல, கட்டணத்தை சுதந்திரிக்க முடியல, ஆத்மாக்களை பிடிக்க முடியல. எழுப்புதல் பேச்சுல இருக்கு, ஆனா பலத்துல இல்லை. ஆனா ஓட்டோட நாவல் இருக்கு. நீ போயிருந்தா அவனோட கண்ணை திறந்து விட்டு மறையிலப்பா மனுஷனை காமிச்சு கொடுப்பேன். இதுதான் எழுப்புதலை காமிச்சு கொடுப்பேன், இதுதான் சம ஆராதனை காமிச்சு கொடுப்பேன், இதுதான் தேவ திட்டத்தை காமிச்சு கொடுப்பேன், இதுதான் கர்த்தர் விரும்புகிறதை காமிச்சு கொடுப்பேன், இதுதான் தேசத்தில் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். பிதாக்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வத்துடைய சத்தம், ஒரு தெய்வத்துடைய ஆலோசனை அவர் வச்சிருக்கிறார். ஆண்களை காவிலே விழுந்தாலே இழந்திருக்கப்படுவோம். கடைசியாக ஒரு வசனம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 14-21. இதோட நான் முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க, 23ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் தானே? 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 14-21 2 வசனம். சாலமோனுக்கு ஒரு விரோதியை எழுப்ப கத்து, சாலமோனுக்கு ஒரு விரோதி எழுப்ப தொடங்கினதுக்கு காரணம் 21 வாசிக்கிறது. சுலகை கேள்விப்பட்ட போது தாவீதும் அவன் தளபதியும் இறந்தான் என்று சத்ரு கேள்விப்பட்ட போது தாவீது இருக்கிறவரை சாலமோனுக்கு எதிரி எழுமல. ஆனா தாவீது இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே சத்ரு சாலமோனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எழுப்பிட்டான். சத்ரு என்னை பார்த்து கேள்விப்படக்கூடாது, முன்ன போல இவன் ஜெபிக்கல, முன்ன போல இவன் ஊழியம் செய்யல, முன்ன போல இவன்ட்ட தேவ பாரம் இல்லை, முன்ன போல இவன்ட்ட தேவ திட்டம் இல்லை,
உன்னை போல இவனுக்குள்ள மனதுருக்கத்தின் ஆவி இல்லை, உன்னை போல இவனுக்குள்ள ஜாக்கிரதையா மனதிருக்கக்கூடிய சுபாவம் இல்லைன்னு என்ன குறிச்சு கேள்விப்பட்டா என் ஊழியத்துல சத்துரு எழுப்புவான். ஆனா ஆண்டவர் அதுக்கு முன்னாடி சொல்றா, உன் ஊழியத்துல சத்துரு எழுப்பக்கூடாது. ஸ்தேவானே, உன் ஊழியத்துல நிறைய கண்ணுகள் எரியப்படும் போது சத்துரு எழுப்பன, சத்துருக்கு முன்னாடி நான் எழுப்பின. இந்த 2026 ஒன்ன குறிச்சு அவன் கேள்விப்படக்கூடாது. இவன் முன்ன போல செபிக்கல, முன்ன போல ஊழியம் செய்யல, முன்ன போல தரிசனத்துல விரைவாக செயல்படல, முன்ன போல தேவ பர்வதத்துல தேவ வார்த்தை சுமக்கல. அவன் கேள்விப்பட்டா அவன் எழுப்புவான். ஆனா அவன் கேள்விப்படலாம், முன்ன விட அதிகமா செபிக்கிறான், முன்ன விட அதிகமா ஊழியம் செய்யறான், முன்ன விட அதிகமா நேரம் கொடுக்கிறான், முன்ன விட அதிகமா உபவாசம் இருக்கிறான், முன்ன விட அதிகமா பலகாரம் பண்ணிட்டு வேலை வாசிக்கிறான். அவன் கேள்விப்பட்டா சத்துரு விரோதமா எழுப்புவான். ஆனா இவன் கேள்விப்பட்டா கர்த்தர் எழுப்புவார். ஸ்தேவானுக்கு விரோதமாக ஜனங்கள் எழுப்பும்போது ஸ்தேவானுடைய ஊழியர் திரும்பத்தோம் கர்த்தர் எழுப்புறது போல இந்த 2026 ஊழிய சத்துருவை எழுப்பாது, ஊழிய கர்த்தரை எழுப்புறோம். பட்டணம் சத்துருவை எழுப்பாது, பட்டணம் கர்த்தரை எழுப்போம். என் வாழ்க்கை சத்துருவை எழுப்ப வைக்க கூடாது, என் வாழ்க்கை கர்த்தரை எழுத வைக்கணும். அவர் எழுந்த எந்த நடக்கும் தேவனே சியோனில் எழுந்துள்ளார். தயவுசெய்து காலமோ குறித்த நேரமோ கர்த்தர் எழுப்படா. எதிரிகள் சிதறடிக்கப்படுவாங்க, கர்த்தர் எழுப்படா. கட்ட மறுபடி இடிந்து போன ஆளுரை கட்ட தொடங்க கர்த்தர் எழுப்படா. எதிரிகள் போட்ட உடைய கர்த்தர் எழுப்படா. இஸ்ரவேலர்கள் அன்றைய தினமே ஒரே நாட்டிலே விடுதலை பண்ணுவோம். கர்த்தர் எழுப்படா. யோசேப்புடைய சிறையிருப்பு சிங்காசனம் மாறும். கர்த்தர் எழுப்படா. ஆரோனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக கர்த்தருடைய சிங்காசனம் எழுப்பும். இந்த 2026 என் ஊழியம், என் வாழ்க்கை, என் குடும்ப சாட்சி சத்துருவை எழுப்பக்கூடாது. என் வாழ்க்கை கர்த்தரை எழுப்பணும். சத்ருவாங்க துடிக்கலாம். மோசேயுடைய சரீரம் எனக்கு வேணும், அவனுடைய ஊழியம் எனக்கு வேணும். என் மத்தவன் செய்யறதை நீ செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவனுக்கு பாதிப்பு, அதனால அவன் ஊழியம் எனக்கு வேணும். ஆனா ஆண்டவன் சொல்றான், நான் அவனை விட்டு போட முடியாது. ஏன்னா அவன் என்னை விட்டு போடல, நான் அவனை விட்டு போட முடியாது. 2026 ஆண்டவனுடைய சத்தம் எனக்கு தெளிவா இந்த வெளிப்பாடு இப்பதான் எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இனிமேல் சத்ரு என் ஊழியத்தை வாங்க முடியாது, சத்ரு என் வெளிப்பாடை வாங்க முடியாது. திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று அவன் வேறொன்றுக்கு வரா. சத்ரு என் ஊழியத்துல வர முடியாது, சத்ரு என் குடும்பத்துல வர முடியாது. ஏன்னா என்னை விட்டு போடாத ஒரு தெய்வம் எனக்காக அவர் நிற்கிறபடியால் ஊழியத்தை அவர் அக்கினி மதிலாக பறந்து காக்கிற பட்சிய போல ஊழியத்தை பறந்து காக்கிற பட்சிய போல அவர் பாதுகா மகிமையானவர்களின் மீது காவல் உண்டாயிருக்கும். மரண பள்ளத்தாக்கில நடந்தாலும் அந்த பள்ளத்தாக்கில ஒன்னு நடக்க பண்ணினதுக்கு காரணம் அத்தனை பேரை உயிரோடு எழுப்ப போறேன், அத்தனை பேரைய உயிரோடு எழுப்ப போறேன், அத்தனை பேரை நம்ம வாழ போறோம், அத்தனை படகு கரை சேரும். ஆண்டவரே, இவங்க ஊழியம் சத்துருவை எழுப்பல, இவங்க ஊழியம் கர்த்தரை எழுப்ப போது நல்ல கை கட்டி அந்த அபிஷேகம் வருவதாக. குடும்பத்தில்
நாட்களிலே அவர் தூங்கினதுனாலதான் சத்துரு எழுப்புனா, சாத்தா எழுப்புனா, பிசாசு எழுப்புனா. போட்டிகள் எழுப்பியது, பொறாமைகள் எழுப்பியது, ஹல்லேலூயா, பிரச்சனைகள் எழுப்பியது. கர்த்தர் எழுந்தருளுவார். சத்துருக்கள் அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பதாக ஓடிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. சத்தருடைய ரத்தத்தில் உன் கால்கள் பதியும்படியாகவும் நாயினுடைய நாவுகள் அதை நக்கும்படியாகவும் செய்து சொன்ன கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2026 சத்துருக்களுடைய ரத்தத்தில் நம்ம கால்கள் பதியும்படியாக, சத்துருக்களை மிதிக்கும்படியாக, அவர் ரத்தத்தில் மிதிக்கும்படியாக, அவர் அதிகாரத்தில் மிதிக்கும்படியாக தேவன் நாட்களில் நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறார், நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் குடும்பத்துல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஊழியத்தில் ஆண்டவரே, 10 நாட்கள்ல 2026 இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா நன்றி, நன்றி. 21ஆம் தேதி ஆண்டவரே, 2வது மாதம் ஆண்டவரே, 2வது 12 மணி நேரத்து ஜெபம் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தபடியா, எங்க வாழ்க்கையில் இடைப்பட்டபடியா, எங்களோடு பேசினபடியா, அவனுக்கு இருந்த எல்லா பலவீனங்களையும் மாற்றி, பலவீனங்களை எடுத்து போட்டு ஆண்டவரே, கரிசிக்கிற சிங்கத்தை போல எங்கள் நடுவிலே ஆவியானவர் இறங்கி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இந்த பிள்ளைகள் ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு, தேசங்களுக்கு ஆண்டவரே ஓடும் ஒரு நதியாக அநேகர்களை வாழ வைக்க ஒரு நதியாக நீர் மாற்றுவீராக. செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றி. ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த ராத்திரி நேரத்தில் வந்த நீங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அநேகர்களுக்கு அழைப்பு கொடுத்தோம், அநேகர்களை என்ன செஞ்சோம்? ஸ்தோத்திரம். வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக அநேகர்கள் பார்த்தார்கள். 150 பேர் 200 பேரெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் வந்தது கொஞ்சம் பேர் தான். ஏன்னா நாங்கள் தான் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. சுத்தமானவங்க மட்டும் தான் வரணும். சுத்தம் இல்லாத யாருக்கு வந்து முறுமுறுத்துக்கிட்டு இருந்து அந்த தேவ பிரசன்னத்துக்கு தடையாக இருந்ததுல ஒரு பயன் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜெபத்துக்கு நான் 28 வருஷமா பார்க்கிறேன். ஹல்லேலூயா. 70 ஜெபத்துக்கு தேவராட்சியம் இருக்கிற ஊழியத்துல கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் பேரை கொண்டு தான் தேவன் பெரிய காரியங்களை செய்யும். நல்லவர். சகோதரருக்காக எனக்கு ரொம்ப வருத்தம் தான். மத்தியானம் ரொம்ப சோர்ந்து போயிருந்தாப்புல. ராத்திரி வேலையிலையும் எப்படி ஆண்டவர் நிறுத்த போறாருன்னு நினைத்து ஜெபம் கொண்டே இருந்தோம். ஆண்டவர் உம்முடைய வல்லமையால நிறுத்தம் வந்து உண்மையிலே கேட்டுக்கொண்டே இருந்தோம். தேவன் ஆண்டவர் பலப்படுத்தினார். செய்திக்கு விரோதமாக போராட்டம், ஒரு வாயை திறக்க முடியாத போராட்டங்கள். ஆனால் ஆண்டவர் அத்தனை தடைகளையும் கைப்பறிந்து ஆமென். நம்மளுடைய எத்தனை ஆண்டவர் பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. நல்லவர். நாளை பகல் 8 இருந்து 9 வரைக்கும் கனடல் சத்திரத்தில் ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அவர் இப்போது ஒரு பாடலை பாடுகிற போது கர்த்தருக்கு காணிக்கை படைத்து நம்ம ஜெபித்து நிறைவு செய்யலாம். யோசுவா செட்டிக்குறிச்சியில பிறந்து வளர்ந்து இன்னைக்கு வட இந்தியாவே கலக்கிட்டு இருக்கிற தம்பி. ஹல்லேலூயா. என்ன அவருக்கு இங்கிருந்து கிடைச்ச சார்ஜ்னா உலகத்தையே அசைச்சுக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அவர் இங்கிருந்து ஜெபக்கத்திரங்களை பெற்று அவர் அபிஷேகத்தை நிரம்பி அவர் பிடிக்க போய் எத்தனை பேர் எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் சின்ன பையன் அப்படி இழந்துருவாருன்னு பார்த்தோம். எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. தன் ஒரு பாடலை பாடுவாப்புல அப்போது கர்த்தருக்கு நம் காணிக்கைகளை படைப்போம். அதை தொடர்ந்து மத்தியில வந்திருக்கிற பெரிக்ஸ் ஸ்தோத்திரம் மாணவர்கள் நம்மளை போல நம்ம 72 மணி நேரம் தான், அங்க 100 மணி நேரம் தொடங்கிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப சந்தோஷம். அந்த பகுதியில எல்லாம் ஒரு பாரத்தோடு கூட இளம் வயதுல ஆண்டவருக்காக சிலுவையை சுமந்து சகோதரர் வந்திருக்கிறார். இயேசு நாமத்தில் வரவேற்கிற போன வாரம் தான் நடந்தது. ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் ஜெபம் எடுக்க போயிருந்தேன்.
பேர் 10 பேர் தான். ஆனா கார்த்திகை வந்த போது 300 பேர் 400 பேர். ஆமா, இது என்ன ரட்சிப்புன்னே தெரியல மக்கள்கிட்ட இருக்கிறது. ரட்சிப்பு தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு கைமொத்து நிற்கிறதுக்கு ஒருத்த வரமாட்டேங்கிறான். விழுந்து விளக்கிறவனை தூக்கி விட ஒருத்த வரமாட்டேங்கிறான். நடத்துறத எல்லாரையும் இந்த இடத்துல வந்து ஜெபிக்க வைக்கத்தான் ஊழியக்காரங்களை கூப்பிடுறது. ஆனா செய்திக்கு மட்டும் வந்துட்டு நோகாம நுங்க திருட்டு போயிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏங்க கூட்டம் எல்லாரையும் ஜெபிக்க வைக்கணும். இதுதான் இந்த கூட்டம். அதுக்கு இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை வரவழைக்கணும். தேவ ஊழியர்களை கூப்பிட்டு பிரயாசப்பட்டு நடத்துறது சபையை எல்லாரையும் தேவ ராஜ்யத்திற்காக முழங்கால் பிடிக்க வைக்கணும், ஜெபிக்க வைக்கணும். அதற்கு நீங்க மக்கள் யாருமே வர மாட்டேங்கிறார். அடுத்த செலவுக்கு 4-5 பேர் தான் இருக்கிறேன். இந்திரா ருத்ராணி, தயவு செய்து அடுத்த மாசம் 12 மணி ஜெபத்துக்கு நீங்க ஃபுல்லா இருக்கணும். ஒரு அன்பின் கட்டளை. உங்களுக்கு முடியலைன்னா கொஞ்ச நேரம் தயவு செய்து உங்களுக்கு இடம் கொடுக்குறோம். அக்கா கிட்ட நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கால் பரவாயில்லை. ஆனால் தயவு செய்து இது அன்பினால உங்களை நேசிக்கிறதுனால நம்மள தேவன் இணைச்சிருக்கிற இந்த ஜெபத்துல நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்திக்கு மட்டும் வராம நம்ம கரங்கோர்த்து நிற்கணும். ஜெபிப்போம். நிச்சயமாக தேசத்தை நம்ம கையில கொடுப்போம். ஆமென். தேசத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆதாயம் பண்ண போகிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த ஜோசப் பாடலை பாடுவாங்க. கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை படைப்போம். ஏன்னா காணிக்கை இந்த காணிக்கை ஊழியத்துக்காக இல்லை, நம்ம கொடுத்து பழகணும். நேரத்தை கொடுத்தா மட்டும் போதாது. என்ன, நம்மளுடைய பணத்தை அவருடைய ஊழியத்துக்காக கொடுக்கணும். ஆமென். நேரம், நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய எல்லாவற்றையும் ஆமென் கொடுக்கிறப்ப தேவனை நமக்கு பல்வடங்கை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஹல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடல், அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. பாடல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட என் தந்தையை விட என்னை நேசிக்கும் யாரையும் விட, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்ட போது காத்தது உம் அக்கறை அல்லவா, மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்ட போது காத்தது உம் அக்கறை அல்லவா, தானியேலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா, யோனாவின் மீனுக்குள்ளே காக்கவில்லையா, தானியேலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா, யோனாவின் மீனுக்குள்ளே காக்கவில்லையா. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள, ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம், அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் தாயை விட
அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கலாம். ஓ அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதான். இன்னொரு வார்த்தை. ஓ அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. கடைசி ஜெபத்தை மாணவர்களுக்கு வந்திருக்கிற தம்பி பிரிக்ஸ் வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கூறி நிறைவு செய்யலாம். எல்லாம் கண்களை முடிச்சு பரலோக பிதாவே நன்றி ஸ்துதிக்கிறோம் இயேசுவா. தெய்வாதி தேவன் இயேசுவா, இந்த நாள் முழுவதும் இயேசுவா ஹல்லேலூயா இயேசுவா நீ கூடி வர செய்தி இயேசுவா ஹல்லேலூயா இயேசுவா அந்த ஜெபத்தை இயேசுவா தேசத்துக்காக இயேசுவா அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக தேவன் ஜெபிக்க வைத்த மேலான கிருபைகளுக்காக நன்றி இயேசுவா ஹல்லேலூயா. இப்படி தேசத்திற்காக ஹல்லேலூயா இயேசுவா அழிந்து போற ஜனங்களுக்காக ஊழியர்களுக்காக எழுப்புதலுக்காக இயேசுவா ஜெபிக்கிற இயேசுவா ஒரு பாரத்தை நீர் கொடுத்தீங்க இயேசுவா அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி நல்ல ஒரு உணர்வை கொடுத்தீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவா ஹல்லேலூயா. காலையிலிருந்து இயேசுவா இந்த நேரம் வரை இயேசுவா ஹல்லேலூயா இந்த 12 மணி நேரம் இயேசுவா கலந்து கொண்ட எல்லாரையும் கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் இயேசுவா ஆசீர்வதிங்க. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களும் கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவா. பாடின பாடல்களை இயேசுவா ஹல்லேலூயா வாசித்த வசனங்களை இயேசுவா ஹல்லேலூயா ஏறெடுக்கப்பட்ட எல்லா விண்ணப்பங்களை இயேசுவா உம்முடைய திருப்பாதத்தில் மீண்டும் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவா ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் தேவன் இயேசுவா ஹல்லேலூயா உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் பதிலை கொடுக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவா ஹல்லேலூயா. தேவன் அப்படி செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவா. தொடர்ந்து இந்த ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுவதற்கு கிருபை தாங்க இயேசுவா. தேவனுடைய வருகை வரை இயேசுவா தொடர்ந்து இந்த சபை இயேசுவா ஹல்லேலூயா இப்படிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட இயேசுவா ஹல்லேலூயா தேவன் கிருபை கொடுப்பீராக இயேசுவா. இயேசுவா இந்த ஊழியத்திலே இயேசுவா ஹல்லேலூயா இயேசுவா இந்த தரிசனத்தை தாங்கினீங்க இயேசுவா தாசனுடைய கரத்துல ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவா. தேவன் இன்னும் பலப்படுத்துங்க இயேசுவா. எந்த சோர்வும் வராதபடி இயேசுவா ஹல்லேலூயா. மனிதர்களை பார்த்து அல்ல இயேசுவா ஹல்லேலூயா ஓ திட்டத்தை கொடுத்து நிறைவேற்றுகிற தேவனை மாத்திரம் பார்த்து ஓடுவதற்கு கிருபை தாங்க. இன்னும் தொடர்ந்து ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை தாங்க இயேசுவா. இன்னும் தேவன் கொடுத்த எல்லா தரிசனங்களும் இயேசுவா நிறைவேற கிருபை கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, குடும்பங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவா. தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவா. கலந்து கொண்ட எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவன் ஆசீர்வதிங்க இயேசுவா. அவர் செய்த கிரயத்துக்கு இயேசுவா ஹல்லேலூயா முழு பலனை கட்டளையிடுவீராக இயேசுவா ஹல்லேலூயா. பாடலாளர் நடத்தின இயேசுவா சாபாஷை ஒப்புக் கொடுக்கிறோம். இனி ஜெபித்த எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபத்தை நடத்தின எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவா ஹல்லேலூயா. எல்லாரும் தேவன் ஆளுகை செய்யுங்க இயேசுவா. குறிப்பா இயேசுவா தேவ வார்த்தை சுமந்து வந்த தாசனுடைய கரத்துல ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவா. தேவன் இன்னும் பலப்படுத்தி அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றி கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில். குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிங்க இயேசுவா. குறிப்பா இயேசுவா இந்த கிராமத்தோட கரத்துல ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவா. எதற்காக தேவன் இவ்வளவு பிரயாசங்களை செலவழிக்க வைக்கிறீங்க இயேசுவா. எதற்காக இவ்வளவு ஜெபங்களை ஏறெடுக்க வைக்கிறீங்க இயேசுவா. ஓ அந்த கிராமம் காணட்டும் இயேசுவா. ரட்சிப்பு அடையதற்கு கிருபை தாங்க இயேசுவா. அழிந்து போற ஆத்துமாக்களை இயேசுவா இதே சபைக்குள் கடந்து வந்த இயேசுவா தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு கிருபை தருவீராக இயேசுவா. தேவன் கிருபை செய்யுங்க. எல்லா துதிகளும் மக்கள் மாத்திரமே செலுத்துகிறேன் இயேசுவா. இயேசுவா அந்த கூட்டத்துக்கு தேவையான எல்லா தேவைகளையும் பரிபூர்ணமாய் சந்தித்து கொடுங்க இயேசுவா. எந்த கடமை எதுவும் வராதபடி இயேசுவா. ஓ ஹல்லேலூயா மீதியான துணிக்கைகள் எடுக்கிறதுக்கு கிருபை தாங்க இயேசுவா. இயேசுவா அந்த சபையில் இன்னும் வராத இயேசுவா ஹல்லேலூயா ஒவ்வொருடைய கரத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவா. வருகிற மாதங்களில் இயேசுவா எல்லாரும் சபைக்குள்ள இணைந்து இயேசுவா ஹல்லேலூயா ஓ தேவ ராஜ்யத்தை கட்டியெழுப்பதற்கு கிருபை தருவீராக. இந்த கரத்தங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க ஆளுகை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி. கர்த்தர் செல்வரனை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவே தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும் பாதுகாப்பும் காவலர் அணைப்பும் நம்முடைய இருப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் போய் வாருங்கள். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்த மாதம் இதே போல 21